What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. இந்த வாரம் மறுபடியும் நாங்க தான் இல்ல ஏய் இவனை ஏன் திரும்ப நடுவில் உட்கார வச்சு இந்த வாரம் பொதுவாக நம்ம நினைச்சேன் இந்த ரொட்டேஷன்லேயே போகலாம். ஸோ இந்த வாரம் கிரீஸை நடுவில் உட்காராங்க. போனவர் கமல் பூனன் டசன்ட் கெட் எனி ஆஃப் லவ். பூனன் சைலண்ட் புரியல. என்ன 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 அப்படி உங்களை சார் உங்களை கொடுமைப்படுத்திட்டோம் எனக்கு புரியல. எல்லாரும் ஏமாத்துறாங்க. சார் எவனாச்சும் அதை நினைச்சிங்கன்னா நான் இப்பயே சொல்றேன், அவனை ஏன் தர நடுவில் உட்கார வச்சிருக்கோம், சைடில் உட்காந்து தூங்குறான் சார். வெளியே சொல்லாத அட மலக்குறங்க. அவனை இப்பவே நீங்க சைட்ல போவா அவன் சோகமா இருக்கு. இல்ல பையன் தூக்க வருது. இந்த இடத்துல உட்காந்து தெரியும் அந்த கார்னர் சீட் தெரியுமா, அல்ல கம்ஃபர்டபுள். ஆனா கொஞ்ச நாள் நம்ம எடிட்டர் என்ன பண்றான்னா ஒயிட் ஷர்ட்லயே வச்சுட்டான். தூங்குற நேரத்துல நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு எங்களை வச்சு யோ டிஎம் அவன் டிஎம்ல ஏன் டிஎம்ல அவன் டிஎம்ல இவன் டிஎம்ல பாரு முக்கவாசி இவனை பத்தி தான் கேட்டு இருக்கிறேன். இது என்ன நியாயம்? இது பொண்ணு எல்லாரும் இவனை பத்தி கேட்டு இருக்கிறீங்க. பசங்க எல்லாரும் என்னாச்சு போனுங்க கட்ட ஓட வச்சு வாங்கிடுவேன். என்னாச்சு இருக்கிற மாமா கோவம் வந்துருச்சு. அப்ப அடுத்த தடவை பூனை வச்சே தோசை பண்ணிக்கீங்களா? அவன் டாபியூ ஆரம்பிப்பான் முடிக்க மாட்டான். ஆட்டி போடுவாங்க அப்படின்றோம். So ஆனா we just say no, it's not a sideline. அவன் முதவா சைடுல இருக்கான். ஏன்னா நாங்க வந்து ரொட்டேஷன் போகலான்னு நினைச்சோம். ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டுருங்க. ஆனா சில பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ ஆமா படிக்கல. ஸோ இந்த இடத்த அவர் பேர் செல்வர் தமிழன் 9063. நம்பர் வந்துச்சுடா, நம்பர் எடுத்துருவோம். இன்னைக்கு வாரம் எங்க நம்பர் கொடுத்துட்டு இருக்கீங்க யாரும் தெரியல. I have commented here. Oh wow, because my girlfriend blocked me. I'm sorry. Commented பண்ணது girlfriend block பண்ணிச்சா? இல்ல hopefully she will see this. She's an added fan of Toss Up. புரியல. அவன் லைன் விட்டுருக்கே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வச்சிருக்கான். Actually ஜீவன் வந்து ஒரு மாமா மேல பண்ணுவான்னு தெரியும். அதுக்கு இல்ல அன்னைக்கு யாரோ நான் வந்து ஒரு மீட்டிங் வச்சுட்டு அந்த ஃப்ரெண்ட் வராங்க இந்த ஃப்ரெண்ட் வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட் வந்து நினைச்சேன், ஓ ஆமா அங்க 4 பொண்ணுங்க வராங்க, இந்த சைடுல 4 ஆம்பளை. எனக்கு இன்னும் நான் மாமா வேலை பண்றதா இருக்கு, சந்தேகமா இருக்கு. இவன் பார்த்துட்டு சந்தேகப்படையாது, நீ அந்த மாதிரி ஒன்னையும் சந்தேகப்பட. ஆனா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன் அவன் எல்லாருக்கும் மாமா வேலை பார்த்தா அப்படி யார் நம்ம 2 பேருக்கு யாருக்கு பாக்குறது? நிஜமா பண்ற மாதிரி சொல்றீங்க. நானே ஏதோ அவனை கொஞ்சம் இறக்கலாம்னு சொல்லி காமெடி பண்ண. இன்னொரு கமெண்ட் வந்து யாஷன் விசாகுமாரன் மோ. Pune have a good appearance and look he can become an actor. ஏன் நிறைய பேர் என்ன தெரியும் சொல்றாங்க, பூனை பத்தி நம்ம பேசலன்னு. ஒருத்தங்க ஜீவன் எல்லாரும் அவர் பத்தி கமெண்ட் பண்ண. ஏன் ஷோ ஏன் கமெண்ட் படிக்கல, நான் யார் கமெண்ட். By the way, Jeevan and Chris too, Pune is so left out nowadays. I started watching Toss Up because of Pune, but now missing old Pune. He's an important person in this podcast. So guys, please try not to avoid Pune. And one more, please bring back Mathu Balan as guest. Jeevan looks cute with this look. என்னை ஏத்தி வச்சு உங்க 2 பேரும் இறக்கி ஒரு கெஸ்ட் கூட்டியும் ஜீவன் இஸ் கியூட். என்ன ஃபார்மேட் இது? இது எப்படி என்னது இது? நீ சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தா எனக்கு வேற மாதிரி இருக்கு. சத்தியமா புரியல. ஆனா இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கமெண்ட். ஏன்னா இந்த கமெண்ட்ல ரொம்ப உண்மைகள் இருக்கு. ஆமாவா? அவ்வளவு பெரிய உண்மைகளா? சொல்லு. Just want to say Pune is one guy that actually brought Indian content to Malaysian Indians. Be it other YouTuber like Harvin Skin, Joshua, Vika, even Jeevan himself. Okay. All of them started in English first, but Pune is the only one who started in Tamil and sustained till now. Okay, I think I agree with that. Sustained till now கொஞ்சம் அவன் என்னல the first one I agree with that. Don't worry if people don't give attention to you, bro. டேய் மயிரு எல்லாரும் நாங்க கொடுக்க மாட்டோமா? டேய் என்ன அட்டென்ஷன் கொடுக்கல நீ இப்ப சொல்ற? என்ன அட்டென்ஷன் உனக்கு கொடுக்கல? போன வாரம் அவன் தான் கதை சொன்னான். இப்படி மிரட்டனா. But mad respect to you for being an Indian and creating content till now in Tamil for Indians. I hope people will start to recognize you, what you did for content creation, and to be honest, compared to others out there. #Pone Nami. என்ன அரசியல் சொல்றியா?
இல்ல நீங்க அது நான் ஒண்ணு கூட்டமே சொல்றேன். உனக்காண்டி நிக்குது, அவங்களுக்காண்டி என்ன பண்ண போறேன்? ஒரு கமெண்ட் படிச்சு எனக்கு ஒரு கூட்டம் கிடைக்குதா? சரிங்க. ஒரு கமெண்ட் 3-4 கமெண்ட் நான் இது வரைக்கும் ஒன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆனா என்ன சொல்றடா, எஸ் இட் இஸ் ட்ரூ. பூவனால தான் தமிழ் கொட்டை எனக்கு இது தமிழ் கொட்டை எடுக்க பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். எனக்கு தமிழ் பேச வராது. இவங்களுக்கு 2 பேரும் நல்லாவே தெரியும் எனக்கு தமிழ் வளர. நீங்க அந்த எவ்வளவு ட்ரை பண்றான் மச்சான், நீங்க அந்த டைமண்ட் பாபு பேர்ல் கண்டென்ட் பார்த்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆக்சுவலி முன்னோடியே ஐ திங்க் அவன் டைபன் பாபு பண்ணதுனால ஐ திங்க் இப்போ Your Tamil has நிறைய improved. இம்ப்ரூவ் yeah I think it's a bit more improved, Yeah. but generally I believe that you know respect should be given. பூவன் வந்து டாவின்னு ஒரு சேனல் வச்சு அது என்னாச்சுன்னு தெரியல. அதனால இப்பயாச்சும் ஒரு தடவை நான் கை கொடுக்குறேன். கூடுறா கையும் கொடுக்கணும், மாமா வேலையும் பண்ணணும். நல்ல வேலை, அடுத்த லைன் சொல்லலாம். அது போட்டு அசிங்கமா இருக்கும். ஸோ ஆனா வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சரி கிறிஸ் உன்னை பத்தியும் கமெண்ட் இருந்துச்சு, கிறிஸ் இஸ் so cute la. அது ஒரு லைன்ல முடிஞ்சிடும். ஆனா முக்காவாசி வந்து உங்க 2 பேர் தான் வரும். டேய் ஆரஸ்டாண்டா 2 பேர். ஐயோ சப்பா. ஏய் கிறிஸ் இதே அது ரியாலிட்டிடா, எனக்கு தெரியும்டா. அது ஏன் தெரியுமா ரியாலிட்டி? போஸ்ட் பண்ண சொன்னா இந்த போஸ்டும் போடுறதில்ல, ஆக்டிவா இருக்கிறதுல, ஆனா கமெண்ட் மட்டும் வந்து சப்பி சப்பி விடுமா அவனுக்கு. நாங்க அஜித் மாதிரிடா, எதுவுமே பண்ண மாட்டோம். நான் சொல்லுங்க. ஏன் தலைவன் பத்தி நான் பேசுறேன் ஓ நீ அவன் அப்படின்னு இப்ப சொல்லிக்கிறோம். அஜித் ஃபேன், கிரிஷ் அஜித் ஃபேனு, தளபதி ஃபேனு, நான் வந்து விஷால் ஃபேனு. அவனுக்கு எனக்கு ஒன்றா ரொம்ப பிடிக்கும். ஓகே அப்பப்ப மாறிக்க வந்த கட்சி. okay also but there's one girl actually commented and asked a very important question, Okay. which I feel like no, we should answer. ஓகே. Darini Devanraj 4360 என்ன சொல்லிருக்காங்க, you guys said once we feel uncomfortable with someone you should leave them, ஓகே. okay, but what if after blocking them they come with a new number and harass you back? இது புரியல. புது நம்பர் வச்சு திருப்பி அந்த ஹராஸ்மென்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி பிளாக் பண்ணுங்க. okay இந்த மாதிரி பண்ணும்போது you can go to the police station and do a complaint இது வந்து ஆக்சுவலி ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தான். சோ நீங்க தாராளமா ஆனா அவங்க தான் எப்படி ப்ரூஃப் பண்ணுவாங்க? நீ வந்து நம்பர் Number கொடுத்தா கொடுத்து- டேய் நம்பர் வாங்கும்போது ஐசி கொடுத்து தான் வாங்கணும். இப்ப நிறைய பேர் இல்ல இப்போ நீ புது நம்பர் வாங்கினா நீ உன் ஐசி வச்சு தான் நீ வாங்க முடியும். சும்மா வாங்க முடியாது. நீ சும்மா முன்ன மாதிரி நீ ப்ரீபெய்ட் வாங்குவ தெரியுமா, ஹாட்லிங் தான் வாங்குவல, யார் வேணா போய் வாங்கலாம். இப்ப முடியாது. உன் Foreigners? ஐசி அவன் பாஸ்வேர்ட் என்னடா. சோ உன் ஐடி அவங்களுக்கு தெரியும் நீ இந்த நம்பர் யார் ஹோல்டர்னு. so with that being said இந்த வாரம் ஷோக்கு போலாம். எஸ். ஏன்னா நீங்க அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா இந்த வாரம் ஷோ வந்து போன வாரத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பாட்டிஃபைல ஓ நீங்க ஆமா. வந்து வீடியோவா எங்க பாட்காஸ்ட் நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் அப்படியே Yes. ஷாக் ஆயிட்டேன். என்னடா ஸ்பாட்டிஃபைல வீடியோ ப்ளே ஆகுது. அது எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. நீங்க ஸ்பாட்டிஃபைல ஃபுல் வீடியோவை நீங்க வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல போறீங்கன்னா நீங்க ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம். நீங்க ஏன்னா டேட்டா இன்னும் குறவா இருக்கும். ஸ்பாட்டிஃபைல இருக்கும் டேட்டா இன்னும் குறவா. யூடியூப்ல இருக்கு and YouTube music also you can do that. Oh Yeah. yes. Yeah, you can do that. So it's only on YouTube and YouTube Music and Spotify. You can watch the video in the app itself ஓ while listening to the podcast. cool man. Okay, so இது வந்து ஒரு அதனால யூடியூப்ல பார்க்க மறந்துறாதீங்க. யூடியூப்ல தான் முக்காசி வியூஸ் அது ப்ளீஸ் தயவு செஞ்சு பாருங்க. 1000 சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யா. ஸோ நாங்கள் வந்து 20,000 இடிக்க அப்புறம் இடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 20,025ல 25,000 லைஃப் லைஃப். ஓ ஓ 20,000 பே வீட்டில் இருந்து பே பண்ணலான் இருக்கோம். இந்த வாரம் வந்து நம்மளுக்கு பே கதை இருக்கு. ஆனால் முக்கியமாக காலர்ஸும் இருக்காங்க. எஸ். ஸோ இந்த வாரம் காலர்ஸ் யாருன்னா எனக்கு சரியா தெரியாது. ஃபோன் தான் ஃபோன் அடிக்கிறோம். ஹலோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டாஸ் அப் இருந்து கூப்பிடுறோம். ஸோ என் பேரு பூனன். ஓகே, முதல்ல எல்லாருக்கும் அங்க வணக்கம். புவனன், அப்புறம் கிரேஷ், அப்புறம் அவர் பேர் வாயிலே வர மாட்டேங்குது. என்னடி சொல்ற? ஜீவன் போன வாரம் தான் இந்த வாரம் என்ன ரைட்டுங்க, ரைட்டு தான். thank ஓகே, you எல்லாருக்கும் thank அங்க you. வணக்கம். ஓகே, என் பேர் திலகா, originated from KL, now living in Klang. சொல்லுங்க திலகா, ரைட். உங்க கதை என்ன கதை வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட இன்னைக்கு? ஓகே, ஆக்சுவலி என்னோட கதை வந்து ஓகே, அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். பிகாஸ் உங்களோட பாட்காஸ்ட பார்த்து அதுக்கு கீழே வர கமெண்ட்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹல் எடுத்துருச்சு, ஹல் விட்டுருச்சு. பயம் இல்ல. பிகாஸ் சம்டைம்ஸ் some people they don't know how to comment on the reaction that people are telling their story. அப்புறம் நீங்க கொடுக்குற கமெண்ட் அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. ஸோ ஆமா ஆமா. சம்டைம்ஸ் அந்த Sometime. கமெண்ட்ஸ் படிக்க அந்த கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஃபீல் வெரி அன்ஈஸில ஆக்சுவலி. ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுடுறேன். சரி ஓகே சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த ஸ்டாரி நான் உங்ககிட்ட சொல்றது வந்து இஸ் 100% பேஸ் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஃபேஸ்ட் இட். அண்ட் இந்த விஷயம் நான் சொல்ல போறது வந்து அடுத்தவங்களுக்கு அது ஒரு மன வருத்தமா இருந்தா
I don't even care about it lah. So don't take it personally at their end. It's just 100% purely my experience, and I wanted to share about it. That's it. Wow, okay. Okay, basically, I would say that எனக்கு வந்து I don't know, it's a gift or curse by God to me. அது எனக்கு தெரியல. I noticed this when I was around 11 years old. I started to notice things already. எனக்கு வந்து I can sense energy, whether it's good or bad, அது எனக்கு தெரியாது, because it will come in a shadowy figure தான் எனக்கு sense பண்ண முடியும். So I used to அந்த 11 வயசுல எனக்கு ஆரம்பிச்சது எப்படின்னாக்கா, I stayed in a Malay village because it was ex-army லாம் இருக்கிற இடம் அது. Okay. Because my brother was a army fellow, so we got to stay in the first army camp இருந்தோம். அப்புறம் அப்பா ரிட்டையர்ட் ஆனோன்னா நாங்கள் வில்லேஜுக்கு போயிட்டோம். ஸோ இட்ஸ் சரௌண்டட் பை Malay community. Okay. So எனக்கு ஒரு every Thursday night, that means the next day will be Friday, right? Yeah. Around 11:30, 12, என்னை அறியாமலே I will started to shout. Oh, okay. என்ன மாதிரி shout? ஏதோ பார்த்த மாதிரி அலறுவேன். Oh, okay. அந்த மாதிரி. அந்த மாதிரி. So அந்த மாதிரி ஒரு அலற சத்தம். Then I usually sleep with my elder sister. அவங்களுக்கு வந்து முடி நீட்டா இருக்கும். So அவங்கள பார்த்து நான் கத்துனேன்னா, இல்ல என் பிரமையில நான் கத்துனேன்னா, இல்ல ஒரு ஹாலுசினேஷன்ல கத்துனான்னா எனக்கு தெரியாது. இல்ல உங்க அக்கா அவ்வளவு அசிங்கமா இருப்பாங்க நீங்களே சொல்றீங்களா? My father is very pious person தான். So அவரோட ஃபுட் ஸ்டெப் தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து. சோ எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இது தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் நடந்துகிட்டே இருந்துச்சு. சோ எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இது வந்து வேணுனுக்கு கத்துது, அட்டென்ஷன் சீக் பண்ணுது, ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு இந்த மாதிரி செய்யுது. சோ அந்த மாதிரி. பட் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி இல்ல. So at one point of time my father said, இல்ல இது something is wrong, must go and find out what is really happening to her. அப்ப அங்க எங்க போய், ஏன்னா அங்க Malay community இந்த இந்தியன்ல போயிட்டு பார்த்து செய்யறதுக்கு வந்து nobody knows. So எங்க அம்மாவுக்கும் தெரியல, எங்க அப்பாவுக்கும் தெரியல. So the only medium that we could source that time was Malay medium. So அங்க போனோன்னு அவங்க சொன்னாங்க, இது வந்து ஒண்ணும் இல்ல, அது வந்து பேய் இல்ல, is something related to our god, நம்மளோட god, like Indian type of god. Oh, okay. இது எதிர்பார்க்கல. Okay. ஆமா. So ஆனா அவங்கனால சொல்ல முடியல அது என்னன்ட்டு. It just feels that the god is trying, your god, அவங்க மல்லியில அவங்க சொன்னாங்க, உங்களோட கடவுள் வழிபாடு வந்து அதுல ஏதோ ஒரு வழிபாடு வந்து it's troubling her. So அதோட எங்க அப்பாக்கு தெரியல என்ன சொன்னது. They just give me something, ஒரு லைன் கொடுத்தாங்க, ஒரு லைன், and then அந்த குரான் வெர்சஸ்ல எழுதி நீ படுக்கிற போது வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. Okay la, it lasted until I'm around 16-17 years வரைக்கும் அது லாஸ்ட் பண்ணிச்சு. அப்ப for a few years அப்படி லாஸ்ட் பண்ணிச்சா? அது protect பண்ணிருக்கு few years. Yeah, it protected me few years. Because நான் வந்து I used to pray with my father. I used to pray. So அதோ அந்த praying கொஞ்சம் என்னை ஹெல்ப் பண்ணிருக்குது போல. Okay. Then only my mother get to know, yeah, really she got a trouble, she got something that she can sense into. That time only my mother also realized. So realize பண்ணோனே, the only thing that she told me that, okay, never mind, உனக்கு இந்த மாதிரி ஒன்னு இருக்கு, you don't focus too much onto it, try to divert your mind, think something else. அது ஏதாச்சும் உனக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ 100% அந்த thinking அங்க விடாது. It will come to you, it will attract you. I'm surprised that your mom is so practical. What to do? He's like that, but my father is the opposite person. So I got to balance myself between to believe and not to believe. ஏன்னா யூசுவலா வந்து அப்பா தான் வந்து பிராக்டிகலா இருப்பாங்க, அம்மா வந்து ரொம்ப பிலீவரா இருப்பாங்க. பட் இது ஆப்போசிட். Yes, அது சொல்லுவாங்களா, ஒரு பாதுகாப்பு வந்து அது குறிப்பிட்ட டைம்க்கு தான் இருக்கும்ட்டு. இந்த தடவை எப்படின்னாக்கா, after I come back from work, நான் வீட்டுக்கு வரக்குள்ள it will come in a children form, ஒரு சின்ன பிள்ளை ரூபத்துல வரும். அஞ்சலி பாப்பாவா? அஞ்சலி பாப்பா இல்ல, அது மொட்டை பாப்பாவா இருக்கும். மொட்டை பாப்பாவா? It's called because you know we stayed in the Malay community. Usually இந்த டைம்ல என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம்னா, அவங்க ஃபாஸ்டிங் மந்த் இருக்காங்க பண்ணுவாங்கல்ல, fasting month, fasting. During that month, I will have more problem because I can sense the good energy and the bad energy. So on the fasting monthல வந்து அது good ஆ bad ஆன அப்ப எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல, but still I will have the disturbance. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் மலேசியா இருக்க எல்லாருக்கும் அந்த மாசம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எஸ், போலீஸ்காரன் வந்து எல்லாரும்
ஃபைனான்சியல் ரீதியா நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் எனக்கு வந்து மென்டலி டார்ச்சர் நிறைய வரும். இட் வில் கம், நீங்க கண்ண மூடிங்கன்னா இட்ஸ் லைக் a shadow. It will come in front as a shadow. You can feel the shadow. You can see the, if you close your eye and you move your hand in front of your eye, you can see the movement, right? And the mari. So I can feel the presence of people moving around me. But are you afraid of that thing? No, I'm not afraid. I'm not afraid. And the chinna pilla I'm afraid because I don't know how to differentiate. So later I don't know how to differentiate. அது என்னை வந்து ரொம்ப பாதி கொண்டு ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. So I try to be brave. So when I try to be brave, அது வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண வரலன்னு எனக்கு தெரியுது. என்னமோ கன்வே பண்ண வருது, பட் எனக்கு தெரியல என்ன கன்வே பண்ண போகுதுன்னு. Okay. So அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கல, when I put myself to be brave, என்ன ஆச்சுனாக்கா some messages will come as a dream to me. இப்ப எங்க வீட்டுல என்னாச்சும் நடக்க போறதா இருந்தாக்கா எனக்கு ட்ரீம்ல வரும். அது ட்ரீம்ல கன்வே பண்ணும். The worst experience was my sister's death lah. Oh, sorry. சாரி, உங்க அக்கா பத்தி தப்பா பேசிட்டேன். That was the first one that I got a sign from it. But கொஞ்சம் emotional, but I have to tell her. That time my sister was 34 years old. She passed away. It's a hit and run case. The day that she's going to pass away, the previous day, let's say Tuesday she's passing away. Monday I got the dream. என்னமோ சொல்ல வருது என்கிட்ட, but I can see that I'm losing somebody in the dream. Tuesday morning நான் வேலைக்கு கிளம்பும் போது I cried to my mother. I said, எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போக பிடிக்கல. I got a very bad dream yesterday. என் பல்லு எல்லாம் கொட்டி போற மாதிரி நான் கனவு கண்டேன். அந்த பல்லு எல்லாம் அக்கா வந்து எடுக்கிறாங்க. My mother asked which akka. I said, சீதாக்கா வந்து என் பல்லு எல்லாம் எடுக்கிறாங்க. I don't know what is the meaning. Then my mother said, பல்லு கொத்தி போறது is not a good sign that somebody is going to pass away. Then I tell, okay la, I take a leave. I go to my sister. That time she was staying in Subang Jaya la. Then my mother said, she also started to cry with me for no reason. She said, இல்ல அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, நீ காலையில அழுவாத, it's not a good sign. So you go to work as usual. நான் வேலைக்கு போனேன்னா I'm crying on my own. I don't know why I cry, but I'm crying. So my boss also told me, why are you crying in the workplace? Anything happened? I said, I don't know. தெரியல, எனக்கு அழுவ வந்துட்டு. அவங்க சொன்னாரு, நீ அப்படியே எடுத்து வீட்டுக்கு போயிருந்துட்டு. நான் சொன்னேன், இல்ல நான் வீட்டுக்கு போனா எனக்கு இருக்க முடியாது. ஸோ பெட்டர் ஐ ஸ்டே இன் தி ஒர்க்னு ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 6 o'clock நான் கிளம்புறேன். த சன் கால் மீ, மை சிஸ்டர் சன். ஹி கால் அண்ட் டெல் மீ, சித்தி அம்மா ஆக்சிடென்ட் ஆகுது, மூக்குல காதுல எல்லாம் ரத்தம் வருது. what to do. That time the boy was 6 years old only. Ayyo. Then now the boy got married, got son already. Then I said to him, you don't play a fool. This is not a game or prank for you to do it to me. Then he said, இல்ல சித்தி இது உண்மை இல்ல, அம்மா ஜாயிரட்டி, ப்ளீஸ் டூ சம்திங். நான் ரோட்ல சைக்கிள் இருக்கிறேன், அம்மா கூட அம்மா ரோட் சைக்கிள் இருக்காங்க, எனக்கு செய்யுங்கன்ட்டு. So I said, you be there, I'll come now. I quickly call my brother and then we went there. நாங்க போறோம், ஆம்புலன்ஸும் இப்படி கிளம்புது ஆப்போசிட் வேல. So எனக்கு ஒரு சந்தோஷம். I said, oh, ambulance கிளம்புதுன்னா they take the body already. Meaning if ambulance take a body means there's a chance of leaving inside. Because ambulance won't take a dead person. So I tell my mother, அம்மா ambulance கிளம்புது ஆப்போசிட் டைரக்ட்ல, நினைக்கிறேன் அக்கா அதுல தான் போறாங்க. Wait, ambulance don't take dead person? No, ambulance dead person. Oh, wow. They only take a person that is living. Dead body வந்து போலீஸோட இதுதான் எடுக்கும். I see. That time வந்து ambulance எடுக்கல எங்க சிஸ்டர். ஏன்னா நாங்க அங்க போனப்ப my sister still was there. The body was there. When the police come only, they took the body. In the van janaza, they call it van janaza or something like that. They don't put the body in the ambulance. So that what happened, that's the first incident that I know, okay, something is trying to do or convey message to me. ஸோ அது பேடா இருந்தா எனக்கு அந்த மெசேஜ் கொடுக்காது. அது எதுவும் வந்து என் கூட கம்யூனிகேட் பண்ண பாக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட் வச்சு I started to put myself into God. நானாவே I don't tell my mother because my mother இதெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டாங்க. So I be close to God more than other siblings in my house. ஸோ நான் போய் ப்ரே பண்றது எதா இருந்தாலும் எனக்கு சைன் கொடுங்க, so that I know what is going to happen. அந்த மாதிரி எல்லாமே எனக்கு கொடுங்கன்ட்டு. ஸோ அந்த ஹையர் பீக் டிஸ்டர்பன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டு வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்தோன்னே எப்ப ரொம்ப மோசமானுச்சோ the time when my mother fall into sick, that பண்ண கையோட எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இது வரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டேன் இது ஒரு பேட் எனர்ஜி தான் என்னை வந்து புடிச்சு இது பண்ணிட்டு இருக்குன்ட்டு. எங்க அம்மா இறந்த கையோட 12 years ago I suffered almost around 6 years. What do you mean you suffered? And என்ன டிஸ்டர்பன்ஸ்னா என்னை தூங்க விடாது. என் காதல வந்து பேசும். I cannot understand what the thing is trying to talk to me. அது வந்து ஒரு அந்த பாஷை உங்களுக்கு புரியாது. அது தமிழும் இல்ல, இங்கிலீஷும் இல்ல, மலாயும் இல்ல, தெலுங்கும் இல்ல, என்ன பாஷைன்னு எனக்கு புரியாது.
it will come and whisper in your ear while you're sleeping. என்னடா இது புதுசா இருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ், இதுக்கு முன்னெல்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல, ஷேடோவி ஃபிகர் தான் நம்மளுக்கு தெரியும், இது என்னமோ புதுசா பேசுதுன்னு அது ஒரு புது அனுபவமா இருந்து போய் எனக்கு when you go to office you will hallucinate, in the office also you can hear. நீங்க ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா நீங்க எங்க போனாலும் அந்த பாட்டு உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி I suffered. I don't know what's wrong with me. I suffered until one point of time I tried to seek a medium to find out என்னதான் இதுன்னு. ஏன்னா when I try to go too close to God, the more closer it comes to me. It's very aggressive ஆன disturbance. The worst thing is 6 o'clock, 6:30, my husband and my kids will be away. அந்த டைம்ல 7 மணிக்கு my husband voice பேசும், என்னை கூப்பிடும், திலகான்னு கூப்பிடும். ஃபுல்லா கான்வர்சேஷன் இருக்காது, like wanted to wake me up, திலகா, like that. And then husband குரல்ல பேசாட்டியும் என்னோட டாட்டர் குரல்ல பேசும், மா like that. It's like அந்த என்ன ஸ்கின் வாக்கரா சொல்லுவாங்க. நானும் சிவகார்த்திகேயன் மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணுதுன்னு. இல்லடா கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த பேய் இவ்வளவு சீரியஸான இடத்துல இந்த மாதிரி இடத்துல நீ மிமிக்ரி எல்லாம் வேலை பண்ணி இருக்கிறியா? நீங்க அந்த பேய்ன்னு நினைக்கிறீங்களா? பட் when end of the story I tell you it will be different. நானும் அது பேய் தான் நினைச்சேன். நான் அது பேய் நினைச்சுதான் ரொம்ப நான் பயந்தது. And then my elder daughter have noticed when I was sleeping, my elder daughter have saw the thing pull over my blanket from me. ஆனா அங்க யாரும் இல்ல, ஆனா பிளாங்கெட் புல் பண்ணி இருக்குதுங்க. I told my husband, தூங்க முடியல, நீங்க இல்லனாக்கா let's say sometimes my husband goes out station and everything, நான் போன் அடிச்சு சொல்றேன், என்னால தூங்க முடியல, ரூம்ல இந்த மாதிரி செய்து. ஆனா என்னோட டாட்டர் ரூம்ல my husband தான் கச்சா பண்ணாது. It doesn't disturb my kids and my husband, only myself and not other family members. அவங்கள மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணுது, விளையாட பாக்குது. அது குறும்பு பேய். ஆமா, பேய் இல்ல, அது குறும்பான ஒரு விஷயம். நீங்க கதை சொல்லுங்க, அவங்க ஏதோ நினைச்சிட்டோம். ஒரு அமானுஷ்யமான சக்தி உட்காந்து போர் வச்சு விளையாடி இருக்கிற நீ. உன் சக்தி, உன் பவர் என்ன, நீ என்ன வெளில பண்ணிட்டு இருக்கிற? என்ன பவரே அதுக்கு தெரியலடா. நம்மளும் ஒரு ஆளுதான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? My husband tried to solve something lah. My elder sister, my husband, they put effort. They said, okay, come, we go and check some medium. நான் எல்லா மீடியமுக்கும் போயிட்டேன். Indian medium, Chinese medium, Malay medium. Indian medium, we went to Kuantan. அங்க போய் லிஸ்ட் பெருசா போகுது. ஆமா, இதுதான் நான் சொல்றேன். because இதுல இருந்து some people can take some notes, moral that இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி செய்யக்கூடாது. They will make use of us. They will make use of us. என்னைய வந்து make use பண்ணிக்கிட்டாங்க அந்த மீடியம்ன்ற பேர்ல. இது ஒரு cautionary tale guys. ஆமா, சோ அவங்க சொன்னாங்க, ஓகே இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி செய்யுங்க. this is Indian mediumல, Indian medium. இது வந்து என்னமோ உங்களை இது பண்ணுது, சோ இந்த மாதிரி செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்க. ஸ்டார்டட்லாம் வித் பரிகாரம். அதான் எனக்கு அதாவது நீங்க பரிகாரம் சொன்னானே ரைட்டா ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீ பரிகாரம் சொல்றாங்க, ஆனா வந்து சில பேர் பரிகாரம் செய்யறது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு காசம் பார்க்கிறக்காண்டே அட்வான்டேஜ். சோ பரிகாரம் தப்பு இல்ல. Yes, correct. நீங்க சொல்ற மாதிரி correct. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி for everything there's a pros and cons. So உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தாக்கா அது நல்லதா இல்லையான்ட்டு நீங்க அதை ஜட்ஜ் பண்ணுவீங்க. பட் நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டாச்சு, நம்மளுக்கு மூளை அங்கிட்டு அப்ப வேலை செய்யல. Because at that desperate moment you would go seek for everything. It's like you're at a moment where everyone you're in a moment of helplessness. So யாராச்சும் ஹெல்ப்னுக்கு சொல்லிட்டாங்கன்னா you will definitely get to போயிடும். Correct. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நான் மட்டும் டிப்ரெஷன் இல்ல, மை ஹஸ்பண்ட், மை கிட்ஸ், என்னை சுத்தி இருக்கிறவங்க, பிகாஸ் they are seeing me. அது ஒரு வகையில அவங்களையும் இது பண்ணும். Of course. நீங்க சஃபர் பண்றது பாக்குறது அவங்களுக்கும் அது சஃபரிங் தானே. நான் சிரிப்பேன். சோ அங்க போனேன்னு அவங்க இந்த மாதிரி அவங்க அந்த பரிகாரம் செய்ய சொல்லி செஞ்சோம் ஒன்னும் நடக்கல. அது வந்துகிட்டு தான் இருக்குது, போய்கிட்டு இருக்குது. சரி, அங்கிட்டு my brother said, come you, because my brother is converted to Muslim, so அவர் சொன்னாரு, there's one ustad, maybe he can help us. So ஏற்கனவே ஒரு உஸ்தாத் பார்த்து அவர் சொன்னதான் உண்மையா இருந்துச்சு போல. சரி, அது ஒரு 12 வருஷத்துக்கு வேலை செஞ்சுச்சுல, சரி ஒரு உஸ்தாத போய் பாப்போமே, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வேலை செய்யும்ட்டு. so we went to Penang. என்னமா டெக்கேட் ஆள மாத்திட்டு இருக்கீங்க? லைசென்ஸ் எக்ஸ்பயர் ஆச்சு, ரினியூ பண்றாங்க. நான் ரினியூஸ்க்கறேன்.
என்ன பண்றது? So life has to go on ல. ஏதாச்சும் ஒரு sources பார்த்து செஞ்சுதான் ஆகணும். ஆமா So when there, because for me I believe in God. I don't care whether அது முஸ்லிமா கிறிஸ்டியன் because என் வீட்டுல எல்லா சாமியும் நான் வச்சு கும்பிடுறேன். So I believe the God இருக்கு, காட்னு ஒண்ணு இருக்கு. பட் அது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு அது இன்னும் யாருக்குமே தெரியாது. ஸோ போயாச்சு. அங்க போனோன்னு அவரு வந்து லைம் asked us to buy lime only. ஸோ லைம் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னதான் லைமை பிடிக்க சொன்னாரு கையில. ஸோ நான் பிடிச்சேன். ஒன்னும் சொல்ல. he said what you know. he said this is sucker. they call it sucker. மலாயில வந்து அது சக்குன்னு சொல்லுவாங்க. my husband சக்குன்னா புரியல அவருக்கு. நான் சொன்னேன், அவர் என்ன முழிச்சு பாக்குறாரு. my husband முழிச்சு பாக்குறாரு. என்ன சொன்ன, சக்கர் வந்து இட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் அவர் சைட் ஆர் யோர் சைட். நான் அப்படின்னு என் வீட்டுக்கிட்ட சொன்னேன். அப்புறம் அவரு உஸ்தாத் சொன்னாரு, இது வந்து ஃப்ரம் யோர் மதர் சைட். ஸோ ஃப்ரம் மை மதர் சைட்னோடனே எனக்கு டங்குன்னு ஒரு 20 வருஷ கதை பின்னாடி போயிடுச்சு. ஓ அப்ப நான் 12 வயசுல 11 வயசுல இருந்து இதுதான் எனக்கு கச்சோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சான்ட்டு. ஸோ for them sucker is not good because it's like a jinn for them. jinn தான் சக்கு வளர்ப்பாங்கல்ல. அந்த there's a white jinn black jinn சொல்லுவாங்கல்ல. அவங்க இதுல முஸ்லிம்ல அவங்க சக்குன்னு சொன்னோன்னே my elder brother என்னைய பாக்குறாரு, இதை வச்சுக்கலாமா வேணாமான்ட்டு. எனக்கு as a Hindu person நான் யோசிக்கிறேன், சாக்குன்னா நம்ம குல தெய்வமா தான் சாக்குன்னு சொல்றாங்களா, இது என்னன்னு. அப்ப கூட எனக்கு தாட் ப்ராசஸ் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் நான் பேச முடியாம, அங்க அண்ணன் உட்காந்துருக்கு, அண்ணையும் நான் பகச்சிக்க முடியாம, நான் ஒன்னே உங்களுக்கு தான் சொன்னேன் அந்த உஸ்தாத் கிட்ட, அந்த சாக்க யாருன்னு நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இது வந்து பொம்பளை கருப்பா இருக்காங்க, கையில வந்து 310 வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. he can see. ஓகே. கையில என்ன வச்சிருக்காங்க? சூலம். அப்பதான் எனக்கு கிளிக் ஆனிச்சு. எங்க அம்மாவுக்கு வந்து காளி அருள் வரும். That was from my grandfather's side. My grandfather prayed for Muni and Kali. So அது வந்து எங்க அம்மா, நான் சொன்னேன்ல எங்க அம்மா வந்து she don't pray, she don't like to pray ன்னு சொன்னேன்ல. எங்க அம்மாக்கு அது செய்யாம it comes to me, நான் செய்யணும்ட்டு. It doesn't go to my brother all because I always pray with my father. நான் வந்து கொஞ்சம் அந்த இதுல போய்கிட்டு இருந்தனால it tries to communicate with me. உங்க சைடுல கனெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கனால உங்க சைடு போயிருக்காங்க. என்னோட சிக்னல் அங்க ஸ்ட்ராங்கா இருந்தனால இங்க வந்துச்சு. ஓகே. 5G. அது நான் எங்க அம்மா மாதிரி இருந்தேன்னா என்கிட்ட வந்திருக்காது. அம்மா 3G, இவங்க 5G. நான் மேபி 5G தான். நான் வீட்டுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அம்மாக்கு வர காளி வந்து காளி இஸ் நாட் குட் டு பி பிரேட் இன் த ஹவுஸ் பிகாஸ் அவங்க வந்து இஸ் அ காவல் தெய்வம், ஷி ஷுட் பி அவுட் சைட். ஸோ அப்படி வீட்டுக்கிட்ட சொல்லிட்டுன்னு நான் அந்த உஸ்தாத்த சொன்னேன், உஸ்தாத் இது வந்து உங்களுக்கு சாக்கு, பட் எங்களுக்கு வந்து இது பரம்பரையா வர காவல் தெய்வம். நீங்க என்ன பண்ணுங்க, என் வீட்டுக்குள்ள வர வேணாம், பட் யூ கேன் ஆஸ்க் to be a guardian for me and my family and stay outside the house. ஏன்னா என் வீட்டு முன்னுக்கு வந்து ஒரு வேப்பில மரம் இருக்கு. So I asked him to tie her in the வேப்பில மரம். அவங்க அந்த வேப்பில மரத்துல ரிசைட் பண்ண சொல்லிட்டேன். நான் உத்தரவாதம் வாங்கிக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. அப்ப அவர் என்ன சொன்னாரு, சரி நான் வந்து அவங்க கிட்ட வந்து அவர் மலையில சொல்றாரு கிட்ட, நான் ஜஞ்சி பண்ண சொல்றேன், வீட்டு உள்ளுக்கு வரக்கூடாது. she had to stay outside. so அவர் ஜட்ஜ் பண்ணி வாங்கிக்கிட்டு, இப்ப क्वेश्चन வந்து எனக்கு வந்து இந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. why the Indian medium doesn't tell me the truth? அவங்க ஏன் சொல்லுங்க. காளி வந்து உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். ஆமா, பார்க்க போனா logically speaking. அப்புறம் why the Malay medium can tell me accurately what my mother or inheritance from her side அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? So இந்த question வந்து எனக்கு ஏன்னாக்கா, you must understand sometimes when we go seek help in Indian medium, நம்ம கிட்ட இருக்கிற அந்த positive aura வந்து if a bad people they will take it from us. Let's say இப்ப நீங்க ஜீவன், நீங்க ஒரு மீடியம் வச்சுங்க, நான் உங்ககிட்ட வரேன், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்கிட்ட வந்து பேக்கப் வந்து காலி இருக்காங்கன்ட்டு, தெரியுது, you will take her from me. Okay. You understand? I understand. Okay. So that's why sometimes நான் வந்து அந்த மீடியம் வந்து ஆடுறவங்க வந்து நான் போய் பார்க்க மாட்டேன், but when the Indian medium குறி சொன்னாங்கன்னா I will believe. So that's why I told, okay இந்த மாதிரி நடக்குதா, I think better I surrender to God fully. ஏன்னா நம்மள வச்சு, பிகாஸ் நம்மளுக்கும் அந்த கதை சரியா தெரிய மாட்டேது, பட் ஐ நோ நம்ம கிட்ட ஒரு அவ்வளோ ஒரு எனர்ஜி பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா அது பீப்புள் எடுத்துக்குவாங்க. ஸோ ஏன் நம்ம அது வந்து விட்டு கொடுக்கணும்? ஸோ ஐ ஸ்டார்டட் டு ப்ரேலாம் 100%
இறங்கி நானு with my family, with my husband, my kids, we started to pray. Every year without fail, we go to Thiruvannamalai, we pray. Oh. Because we know there's one temple in India, if you got anything bad in your body, if you enter into the temple, automatically அது dissolve ஆயிடுவாங்க. ஓ ஆமா. ஆமா, ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு. ஓகே. So we put effort lah. Every year without fail we will go. Okay, போய்கிட்டே இருந்தோம். போறதுக்கு அவ்வளவு ஈஸி இல்லையே. ஆமாவா? It's not easy to get there, right? It's not easy to get அர்ச்சனை thing. Like என்ன ஒரு பூஜை பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. No, you cannot. Definitely. நாங்க இத்தனை வருஷம் போயிருக்கோம். ஒரு அடிச்சு புடிச்சு கிரிவலம் நடந்து வருஷத்துல 2 hour 3 hour நின்னு அவர் ஒரு few seconds தான் பார்க்க முடியும். சரி, இப்ப அந்த அப்புறம் அந்த மரத்துல அந்த சாக்கை கட்டி வச்சிட்டாங்களா? மரத்துல அவங்கள கட்டி வச்சிட்டாங்க. So she is not coming inside and disturbing. But எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. 3 months நான் நல்லா இருந்தேன். After that starting back நான் எப்படி I started to see back the figure, shadow figure, ஒரு கருப்பு உருவம் நிக்கிற மாதிரி I started to see again. ஆனா அது வந்து என்ன கச்சாப் பண்ணல. கண்ண முன்னாலே I can see the figure standing by my leg. then நான் நோட்டீஸ் பண்ணாம வேணும்னே படுத்துனா, நம்ம திரும்பி படுத்தா நம்ம ஹிப் புஷ் பண்ணுவாங்கல்ல, it will push me. இது வந்து எப்படி எத்தனை மணிக்கு ஹேப்பன் பண்ணுனா எக்ஸாக்ட்லி 3:30 it will wake me up. Every day without fail அலாம் வச்சு என்னை வந்து எழுப்போம் 3:30 மணிக்கு, எந்திரின்ட்டு. Okay, I understand this because I have experienced this before. ஆமாவா? சரி சொல்லுங்க. சோ அப்படி என்ன ஆச்சுனாக்கா, சரி நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டோம்ல, சோ இனிமே எந்த மீடியமும் தேடுறதுக்கு புண்ணியம் இல்ல. சோ நான் I have to take it lah. மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்லயே ப்ரே பண்ணிக்கிட்டு. So the next year when I go and pray, I really cried. I said என்னால இருக்க முடியல. Until I feel like I'm useless. இந்த லைஃப் ஒரு யூஸ்லெஸ் மாதிரி. ஏன்னா அது என்னால அது டேக்கிள் பண்ண முடியல அந்த இஷ்யூவை. ஏன் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணுதுன்ட்டு. So I really cried in front of him. I said please give me a sign. எனக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுன்ட்டு. வீட்டுக்கு வந்த கையோட I got a dream like ஒரு பிச்சைக்காரன் வீட்டு வாசல் வெளியே வந்து வீட்டு முன்னுக்கு பிச்சைக்காரன் can see like he's really like a beggar. He asked me, உன் வீட்டுல எனக்கு இடம் கொடுக்குறியான்ட்டு. அதாவது அந்த ட்ரீம்ல கூட நான் என்ன தெரியுமா கேட்டேன், நான் இடம் மட்டும் தான் கொடுப்பேன், சாப்பாடு எல்லாம் கொடுக்க மாட்டேன், தண்ணி மட்டும் ஓகேவா? ஓகே தண்ணி ஓகே. அந்த ட்ரீம்ல கூட I was so sarcastic and asking, I can only give you place but I cannot give you food. I will give you water only. இந்த நேரத்திலே உங்களுக்கு வந்து டீலிங் பாத்தீங்களா? அந்த பிச்சைக்காரர் பட் அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா என்ன பிராண்ட் சொன்னீங்களா? சீவாஸா இல்ல ஆர்ஜன் தண்ணில இல்ல. ஓ அந்த தண்ணி இல்லையா? அட கடவுளே, அதான் பச்சை தண்ணி. ஓ பச்சை தண்ணியா? எனக்கு வந்து ஸ்டவுட்டா சீவாஸா அந்த மாதிரி மைண்ட்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் ஓடம் ஏன்டா ஓடாது? அப்புறம் பச்சை தண்ணி. ஓகே. சோ அது ட்ரீம்ல நடந்துச்சு. காலையில எந்திரிச்சோன்னே என்னடா இது இந்த மாதிரி ட்ரீம். அப்ப கூட எனக்கு புரியல என்னடா இது இந்த மாதிரி ட்ரீம். அப்போ அந்த கோயில் one of the sources in the temple I got a contact. So I call and ask him, எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு சார், எப்படி என்ன அது எனக்கு புரியலன்ட்டு. அப்பா அவர் சொல்லியிருக்காரு, இட்ஸ் a sign that something is trying to communicate with you. So நீ என்ன பண்ணு, ஒரு சோப்பு துணி எடுத்து அதுல 5 ஜாமா வச்சு கட்டி உங்க வாசல்ல வச்சிருங்க. You will know who come ன்ட்டு. So அந்த ஜாமா என்னன்னு நான் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க நினைச்சுக்குவீங்க என்னென்ன ஜாமா கட்டி வச்சிருக்கேன். போன சிரிக்கிறத பாருங்களேன். நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் லாஃபம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் வாங்கலி மாதிரி தான் சிரிப்பாங்க. ஊழ விடுதா? அவர் ஃபேன். சொல்லுங்க, எந்த பொருள் நீங்க கட்டிக்க சொன்னாங்க? அந்த 5 பொருள் வந்து பச்சை கற்பூரம், 1 is பச்சை கற்பூரம், கறி அந்த சமைப்போம்ல கறி, துண்டு கறி, சாக்கோல், மண்ணு, நம்ம வீட்டு மண்ணு மின்னுக்கு. So I take that வேப்பில மர மண்ணுல and then மஞ்சள் and குங்குமம், neem sand, அந்த நீம் மரத்தோட மண்ணு. Under the neem tree there's a sand. இப்போ எனக்கு வந்து தமிழ் புரியாது. Yes, please continue the story. The sand that was placed under the neem tree. Yeah, absolutely. என் பேர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்.
ஓகே ஓகே ரோஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. நான் உங்களை ரோஸ் பண்ணல, இந்த இவனை ரோஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க அப்புறம். ஓகே, சோ இந்த 5 பொருள் அந்த சோப்பு துணியை வச்சு கட்டி நீங்க மாட்டி செவ்வாய் வெள்ளிக்கு வந்து மட்டும் பூசை போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ அவரு என்கிட்ட சொன்னது, நான் அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டது திங்கக்கிழமை. சோ நான் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே அதை செஞ்சுட்டேன். செவ்வாய்க்கிழமை காலையிலேயே செஞ்சுட்டு நான் பிஃபோர் ஐ கோ டு ஒர்க் ஐ ஆஸ்க் மை ஹஸ்பண்ட் டு புட் prayers, then I also put the prayers. prayers போட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். நான் என்ன prayers என்ன நினைச்சு போட்டேன்னா, நான் சொன்னேன், நீங்க யாரா இருக்கிறீங்க, நீங்க யாரு என்கிட்ட வந்து ட்ரை கம்யூனிகேட் பண்றீங்களோ என் கனவுல வந்து காட்டுங்க. சோ ஐ வில் நோ வாட் டு டு நெக்ஸ்ட். Because beggar தான வந்தாங்க ட்ரீம்ல. அந்த பெக்கர் உங்களுக்கு appearance எப்படி இருந்தாங்க? He was wearing a white shirt which was torn here and there. கொஞ்சம் கருப்பா, கொஞ்சம் வெள்ளை சட்டை, கொஞ்சம் கருப்பா ஆனா இருப்பாரு. தோன்ல கருப்பா இருப்பாரு. அப்ப முடி கொஞ்சம் சுருளையா இருக்குமா? சுருளையா இருக்குமா? இல்ல சுருளப்பம் வைக்கிறாரு அவரு. கேர்லியா நீட்டா இருக்குமா? அப்பப்ப முடி ஸ்லீப் விட்டுவாரா? முடியெல்லாம் கவனிக்கல, பட் லுக் லைக் a beggar. கட்டம் போட்டு சட்டை போட்டு இருப்பாரா முக்கியமா? அது அவரு புவன் அந்த சட்டை தான் போட்டிருக்காரு அன்னைக்கு. ஆமா, இல்ல இன்னைக்கு நான் வந்து ஜிப்பா போட்டு ராத்திரி வந்தோடனே as usual வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னே, so that night I got a dream. எனக்கு என்ன ட்ரீம்னா, எனக்கு ஒரு வெள்ளை தலப்பாவும் எனக்கு ஒரு ஈட்டி தான் கனவுல காட்டுச்சு. ஈட்டி இஸ் லைக் a whale, it's like a whale. ஓகே நானும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம் நினைச்சேன். நீ அங்கதான் போவேன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட இந்த பசல்ஸ்னா it doesn't fall into piece, it doesn't fall into its place. It still pieces தான் காட்டுறாங்க பாருங்க, ஒரு தலப்பாவும் ஒரு வேலும். சோ எனக்கு அப்ப கூட புரியல இது யாருன்ட்டு. Again I troubled the temple people. I said, எனக்கு இதுதான் வந்துச்சு, சொல்லுங்க யாருன்ட்டு. அப்ப அவர் சொன்னாரு, this is இது வந்து கருப்பர் வந்திருக்காரு. பிகாஸ் அந்த 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 சூளம் இல்ல, அது வந்து அந்த வேல் மாதிரி இருக்கும், ஈட்டின்னுவாங்க. அந்த ஈட்டி வந்து கருப்பர் தான் வச்சிருப்பாரு. ஏன்னா என் கனவுல கத்தி எல்லாம் ஒண்ணும் காட்டல. கத்தினா you can call it முனீஸ்வரன் or மதுரவீரன், something like that. ஈட்டினோன்னு இட்ஸ் முனி. சோ கருப்பர் வந்திருக்காருன்ட்டு. சோ கருப்பர் wanted to be with youன்ட்டு அவர் தான் கம்யூனிகேட் பண்ண பாத்துருக்காரு போலன்ட்டு. அப்பதான் இருந்துச்சு, ஓ இதுதான் பிரச்சனையா. So நான் என்ன பண்ணேன், Wednesday morning I didn't put his photo, I don't put his idol. ஏன்னா எனக்கு அது வச்சா, because I got only 2 daughters. I don't know whether my daughters will carry on praying him or not. So நான் என்ன பண்ணேன், மஞ்சள் தடவி, I bring the மஞ்சள் from 18ஆம் படி கருப்பர் from India, the temple there. அந்த கதவுல தடவி இருப்பாங்களா அந்த சந்தனம். சோ அதை எடுத்து வந்து என் வீட்டு வாசல்ல தடவி ஒரு விளக்கு வச்சு I pray to him. I said, thank you very much that you're willing to come and help me and to do whatever you want to do for me and for my family. ஆனா இது வந்து நேரடியா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே, why so much of trouble? But anyhow I appreciate. ஆனா அது நான் வச்சதுல இருந்து touch it until this moment I don't have any disturbance. And நான் வந்து கோயில்ல ஷேர் பண்ணப்ப நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏன் இவர் கருப்பர் வந்து இப்படி தொடறதுக்கு பதிலா சுத்தி வந்து எனக்கு தொட்டிருக்காரு. சோ அவர் சொன்னாரு, அது அப்படின்னு இல்ல, அது கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு மீடியம் இருக்கு. அந்த மீடியம் சாலிட்டா எங்குமே அதுக்கு தெரியல. My body is not pure for him to come inside my body. My husband's body or my children's body is not pure. So அதனால அவர் டைரக்டா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல. So when you notice that he is the one who is coming, he will now communicate with you. Okay. அப்படி கூட it won't come into your body. It will communicate through dreams. அக்கா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இல்ல எது வந்து எது இருந்தா பியூரா இருக்கும், எது இல்லாட்டி பியூரா இல்ல? Like what makes us pure? என்னோட ஒபினியன் என்னன்னாக்கா, நான் வந்து இந்து தர்மம் படிச்ச வரைக்கும் we human full of karma. That's why we born again as a human. இப்ப நம்ம பாடி, நம்ம மைண்ட், நம்ம சோல் எல்லாம் பியூரா இருக்கணும். எல்லாமே பியூரா இருக்கணும். our thinking, our eating, our habits, அது பியூரா இருக்கணும். நீங்க ஒரு 30 நாள் வெஜிடேரியன் இருந்துட்டீங்கன்னா you are not pure. It doesn't mean you are pure. You see, எனக்கு எப்படின்னா, என்னோட ஒபினியன் வந்து I am still not pure. Maybe my body is pure. Sometimes my mind and thoughts are not pure. ஏன்னா as a human definitely you cannot be pure. அவங்கனால அந்த pure அந்த லெவல் அட்டைன் பண்ண முடியாது. நம்ம அந்த அட்டைன் பண்ண முடியாது. நீங்க ஆரம்பத்திலே ஒன்று சொன்னீங்க, அந்த உருவம் வந்து கடைசியில் ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒன்று அவங்க ரிவீல் பண்றேன்னு. ஸோ எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி
இவங்க தானா கடைசியில் அது மாதிரி சொன்னீங்க. ஸோ ம். தேங்க்யூ ஸோ மச் திலகா. உங்கள் ஸ்டாரி வந்து இவ்வளோ நேரம் போச்சு, ஆனால் எங்களுக்கு டைம் போன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் ஷேர் Yes, பண்ணதுக்கு. yes. ஆக்சுவலி நிறைய இருக்கு, பட் என்னால ரிவீல் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கு அடுத்த காலேஜ்க்கு நான் வந்து ஆமா, வழி விடணும். yes, ஆமா, ஆமா. நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த காலேஜ்க்கு நான் வழி விடணும். Yeah. So I just share this lah. So Sure. actually, whatever happening to anybody outside there, don't straight away think it's a ghost. There might be some miracles that Yeah. trying to communicate with you. Avladhan. Alright. So thank you so much திலகா. Take care. I Alright. hope this story conveys much messages to everybody. கண்டிப்பா Yeah, இல்ல, கண்டிப்பா. எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கோம். தேங்க்யூ so Thank much. you. Okay, take it. Bye. For me personally, I can understand that whatever she went through, she has gone through இதெல்லாம் சாமி நம்பிக்கைலாம் இருக்கிறது சரி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. Yeah. அது நம்பிக்கை இருக்கு. I think what she did is something that a sane person would do. Yeah. Anything would No, sane what person. she did is what she thinks is right for her. Yeah. So there's nothing to judge about it and nothing to say about it. Yeah, so I think if it works for you, it works for you. But Yeah. at the same time வந்து எனக்கு என்னன்னா அவங்க வந்து because she said like her mother and her father is pious, mother is I thought she would have done something like see a doctor first. Okay. அந்த மாதிரி ஏதாச்சும் சைக்காலஜிக்கல் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் பட் இது போனல பட் ஷி சோஸ் another way but it still solved the problem. ஓ டேய், நீ இன்னும் மோஸ்ட் சொன்ன தெரியுமா என்னது இந்த யூமஷி வாஸ் டெல்லிங் இந்த கருப்பு உருவம் வந்து கண்ணு மூணா கூட நின்றுச்சுன்னு. ஸோ எனக்கு வந்து அது வந்து சின்ன வயசுல இருந்திருக்கு. சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ரொம்ப பாயசான பர்சனு உங்க 2 பேருக்கே தெரியும். Yeah. So, நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன். Mm. ஆனா சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு இந்த கருப்பு உருவம்லாம் தெரியும். நான் இருக்கு போன பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன். அந்த கருப்பு உருவத்துல ஆனா எனக்கு வந்து எங்க அப்பா சொல்றாரு அது வந்து நீ பேய பார்க்காத, அது காவல் தெய்வமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ வந்து இந்த பேயெல்லாம் இந்த உருவம்லாம் பார்த்தா ஓகே இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் ஜஸ்ட் ரொம்ப as long it doesn't disturb you, I don't think it's a big deal, you know. Yeah. True. But the thing is that my question is that it's already a Kaval Devam. Kaval Devam means a guardian that is protecting you and it's already harming you. Then how is it can it be I think okay, guardian? so I think in the question is like harming you ன்னு சொல்றல. I think why is it சில பேர் சொல்லுவாங்களே நீ காவல் தெய்வம் சந்திரமுகி 2லே சொன்னாங்களே என்னது நீ காவல் தெய்வம் போய் ரெஸ்பெக்ட் கொடுக்க அந்த ஆமா அவங்க அதனால பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் இந்த காவல் தெய்வம் வந்து ரொம்ப வருஷமா வந்து நீ ஜெனரேஷனா நீ வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அதுக்கு அவங்க ஏன்னா முப்பாட்டான எல்லாரும் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் வந்து they been praying and they being respect. ஸோ அதனால அந்த கல்ச்சர் கீப் அப் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரு என்ன மாதிரி அது விட்டு போச்சா வந்து கேட்பார்ல. நம்ம என்னன்னா human have feelings. Okay. We all have feelings because we have physical bodies. We have feelings. So we can complex being. But these all deities, they have no physical bodies. So they don't need what we requires, what we want. So physically எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது ஸ்காவ் கொடுக்கணும், இதெல்லாம் வந்து we giving in with our own willingness. So it is nothing to do. So I think a lot of people confuse with that deities or God. They particularly want this thing, otherwise they will come and harm us. No, that is actually a wrong understanding from my opinion. ஆனா டேட்டிஸ் நீ எப்படி பார்க்கணும்னா ஐ திங்க் ஷி ஆல்சோ சேட் இட் நீ இந்த மாதிரி எனர்ஜிஸ் நான் டேட்டிஸ் சொல்ல ஜெனரலி எனர்ஜிஸ் இந்த மாதிரி பார்த்தா நான் deities சொல்றேன் generally la. ஜெனரலி இந்த மாதிரி சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா இது ரொம்ப சீரியஸா போகுது. That's the thing, like that's why I said கொஞ்ச நேரம் இது சீரியஸா போய்க்கிறோம். இது ஒரு இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் வச்சுங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து லைக் த வைப். okay. ஸோ அது வந்து ஒன்று ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுடா. நீ அதை பற்றி பயந்துட்டே இருந்தனா அது ஒன்று பயன்படுத்து. அந்த வைப் இஸ் யூ வாண்ட் டு கெட் ஸ்கேர். இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் imagine I'm doing something nice for you and you are getting scared. So the vibe is you want to get scared. So you know the energy is just returning back. So that means I'm creating that everything. So the thing is I think that people whatever energy you give off, that's the energy you're going to get back. So I feel So like that basically the God is within you. இது கமலாசன் சொல்லிட்டாரு. Right, so the thing is I'm trying to teach something to that people that try to hit some sense that God is actually within you and you are the one who making it all these things so complex. yeah, God is within you. I feel like that is one of the most key important that I think you and I share. God is the energy you give off அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா சில பேருக்கு வந்து அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாதனால தான் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸா காட் அந்த ரிலிஜன்லாம் இருக்கு. Okay. You see, so அவங்களுக்கு வந்து I cannot handle this much. I'm not, my heart is not capable, my mind is not capable. So I go to this place and unload it. Okay. So when you unload it, I feel much more calmer. ஏன்னா அந்த பாரம் அப்படியே பாரம் வந்து இறக்கி விட்ட மாதிரி சில பேருக்கு வந்து அந்த பாரம்னால தூக்க முடியாதனால அவங்க வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போய் அன்லோட் பண்றதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஸோ அதனால தான் நீ புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு அது அவ்வளோவா புரியாது. சரியா? அவ்வளோ நீ உனக்கு புரியுது, ஏன்னா நீ இவ்வளோ உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு. ஸோ உனக்கு அந்த கன்க்ளூஷன் இருக்கு ஈஸியாக இருக்கு. நிறைய பேருக்கு அது இல்லை. நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கையில் டச் வுட், நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கையில் அந்த பாரம் வந்து அவ்வளோவா இருந்ததுல அவங்க வந்து கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தரா போறாங்க. சில பேருக்கு அது ரொம்ப இருக்கிறனால என்னால என்ன பண்ண முடியாதுன்னா கடவுள்கிட்ட போய் பாரத்துக்கு போடும்போது அந்த லோட் பண்ணும்போது ஓகே எனக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு பாரத்தை. ஸோ அதே நேரத்தில் அவங்க இந்த மாதிரி இந்த பூஜைலாம் செய்யும்போது லைக் it's like in a way of saying like hey you're going to be all right. But what you explain is very true. So இல்ல ஏன்னா அவங்க அந்த கதை சொன்னாங்க தெரியுமா, இப்போ குலதெய்வம் வந்து என்னோட ஃபேமிலி சைட்லயும் அது வந்து இருந்தாங்க. ரிமெம்பர் she was saying a medium that they can actually அவங்க வந்து உன்னோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி. இது வந்து நான் கேட்ட கதைலாம் எங்க அம்மா சைட்ல வந்து ஒரு குலதெய்வம் ப்ரே பண்ணுவாங்க. நான் என்ன பேர் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு குலதெய்வம் ப்ரே பண்ணுவாங்க, ரொம்ப வருஷமா அது ப்ளே பண்ணுவாங்க. என்ன ஆச்சுன்னா at one point the person who was supposed to get அந்த வந்து இறங்குவாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. என்னன்னா apparently ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து someone didn't like that இந்த ஒரு பர்டிகுலர் காட் ஒரு எனர்ஜி வந்து இவங்க ஃபேமிலியிலே தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது. ஏன் நாங்களும் தான் ப்ரே பண்றோம், ஏன் எங்களுக்கும் வராதான்னு சொல்லி லைக் வாட் ஷீ சேட் he actually took that. ஸோ ஆனால் என்னாச்சுன்னா that process went wrong. அவர் he supposed to take it and அவர் வச்சுக்கணும்ல. அவர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இன்னும் அந்த அது ஏதோ ஒரு நூலில் அப்படியே செஞ்சு he want to like சின்ன ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து போட்டு அவர் மூடி வைக்கணும். he want to take it. ஓகே. அந்த ப்ராசஸ் ராங் ஆகி அந்த எனர்ஜி வந்து காண போயிருச்சான். ஸோ அவர் பாட்டிலையும் அடக்கல, அது வந்து காண போயிருச்சு. ஸோ they don't know. இப்போ காத்து பின்ன எங்கடா so they don't know where it went. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு லைக் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வருஷம் ப்ரே பண்ணுவாங்க. அதான் அந்த பர்டிகுலர் ஒரு நாள் வரலாம் ப்ரே பண்ணுறதுக்கு. ப்ரே பண்ணும் போதுலாம் லைக் அவர் வந்து இறங்க மாட்டார் and all that. அப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சு one of my uncle actually passed by a temple. அந்த டெம்பிளில் வந்து that particular காடை வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யாருக்கு அந்த ட்ரான்ஸ் வந்திருக்கோ அவர் டக்குன்னு கால் ஹிம் அப்படி சொல்லி அவரை வந்து கூப்பிட்டு வச்சு then he like I was looking for you. எங்க நீ போன, நீ ஏன் வந்து யூ ஸ்டாப் ப்ரேயிங் அண்ட் ஆல் தட். யார் பண்ணி கேட்கும்போது நான் தான் வந்து. ஸோ அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து தலைப்பல இறங்க வரும். இல்ல மாசா தலைவர் அது மாசம் ஏன் தெரியுமா பயந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க அங்கிள் மை அங்கிள்லா இப்போ வந்து இறந்துறாரு. அவரே சும்மா காடியை பார்க் பண்ண காடி வந்து கோயில்கிட்ட. ஸோ அந்த காடி அப்போ நடந்து போகும்போது இங்க மேல அந்த பிரேயர்ஸ் நடக்கும் போது அவரு தான் வந்து கை காட்டி கீழே வந்து ஒருத்தர் நடந்து போறாரு, அவரை கூப்பிடுங்க. இப்படி உள்ளுக்கு எல்லாரும் பூஜை பேக்ரவுண்ட் கீழே ஒருத்தர் இருக்கா, அவனை கூப்பிடு சார் வாங்க சார் கூப்பிடுறாங்க அப்பா பாய். ஸோ அந்த மாதிரி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் மீடியம்னு சொல்ல இருந்தாலும் இந்த ஒரு மீடியம் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவாக இருந்தால் அதை வந்து கலெக்ட் பண்றதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கூட்டம் கண்டிப்பா அலையும். சரி இருந்தாலும் இவங்க சொன்ன விஷயம் வந்து நான் என்ன சொல்ல வரேடா லைக் generally they came their story they are talking from their perspective. அது அவங்களுக்கு நடந்தது, அவங்களோட கதை ஷேர் பண்றாங்க. இது வந்து அவங்களோட ஒப்பீனியன். அதனால பிரஸ் மீட்ல வச்சு எங்களை சவடிச்சிட்டு இருக்காங்க. இது அவங்களோட ஒப்பீனியன். எஸ் சரியா? இருந்தாலும் நாங்க சென்சர் பண்ணல, ஏன்னா அவங்க சொன்னது நாங்க சொன்னோம். அதே நேரத்தில் நாங்களும் ஒப்பீனியன் இருக்கு. this think of it as intellectual conversation. இந்த வீடியோ டிக்டாக்ல வராது. இருந்தாலும் எவ்வளவு நடந்தோ நம்ம வந்து இந்த நடுவுல கிறிஸ் பத்தி நிறைய பேர் சொல்லுங்க. கிறிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். போன எபிசோட்ல இருந்து ஒன்னி மாத்திட்டாங்க. அப்படி இருந்தா நான் அவனை மறந்துட்டேன். சோ ஆனா கிறிஸ் நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன், போது பூனை பத்தி படிச்சேன். இப்ப கிறிஸ் நீ கதை சொல்ற போறதுனால உனக்காண்டி 5 பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதுல ஒரு கமெண்ட் நிறைய பேர் கிறிஸ், ஆனா ஒரு கமெண்ட் வந்து ஹோமிஷ் ஓகே 9633 அவங்க இது கிரிஷ் ஹார்ட் ஓகே எல்லாம் ஹார்ட் இவ்வளவு ஹார்ட் இருக்கு. Always deserves a special place in my heart. Watching toss up during lunch period has been my daily routine cause of him. You guys are doing in a great ways anyways. You're doing a great job anyways. So Chris உன்னோட ஃபேனே ஒன்னால தான் படம் பார்க்கறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு கதை இழுத்து விட. அப்படியே இது நீ ஒரு டிவி ஆங்கரா?
நான் ஒரு ஆர்ஜேடா. போன வாரம் நான் என்ன சொன்னேன், அந்த யாரோடைய ஃபாதர் வந்து கார்ல உட்காந்துட்டு இது ரேடியோ ஸ்டேஷன்ல ராகால என்னமோ 3 ஆர்ஜி வந்து சொன்னா இல்லையா, அது ஆடுதான். அடுத்த பாட்டு அவங்க சொன்னாங்களே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னு. எனக்கு அந்த வீடியோ உன் கண்ணாலே பார்த்தா ஒரு ஸ்பார்க். ஓகே, ஸ்பார்க்ல இருந்து ஆரம்பிப்போம் கதை. பத்தி விடுறா கதர்மனுக்கு சொல்லு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட அவர்களோட அங்கிளுக்கு நடந்த ஒரு விஷயம். அம்மா உனக்கு தெரிஞ்சவங்கனே யாருன்னு தெரியல, அவங்களோட அங்கிளா? நேரம் ஒரு அங்கிள் நடந்த விஷயம்னா என்கிட்ட கேட்க அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு என்கிட்ட கேட்பீங்க. ஆனா அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல. ஃப்ரெண்டோட அங்கிள் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்டோட அங்கிள்ரா. ஓகேடா, அது இவ்வளவு பிகாஸ் the person is not my friend. அத தெரிஞ்சவங்கன்னு அது சொல்லி வெட்டிடுங்க. அவன் இதான் போட பாவி. இவர் வந்து சிட்டில வர்ற ஒரு guy-ரா. So travels, his jobs requires travels around. And I don't know what job is that. But அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவர் he likes to purposely goes to village side. ஏன்னா அவர் வந்து வளர்ந்தது வந்து எஸ்டேட்ல தான். But after he became successful and everything, he lives in city, but he hates in city life. So once in a while, whenever he got opportunity and the மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது இந்த மாதிரி கம்பத்துல இருக்கும்போது he will purposely go for home stay. இந்த மாதிரி வந்து கம்பத்துல இருக்கிற இடமா பார்த்து தேடி தான் அங்க தான் போய் தங்குவார். முதல்வன் அர்ஜுன் அர்ஜுனா தெரியுமா? மனுஷ கோரில பார்க்கும்போது அப்படியே குதிச்சு எடுத்து நேரா போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெல்லே இந்த மாதிரி ஒரு பர்பஸ்லி இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பார்த்து தங்குவார். டே பாவுடா, நீ கம்பு அந்த மாதிரி இந்த கடல் ஓரம் அந்த கம்பத்து இடம். ஸோ இட்ஸ் லைக் he like nice sceneries. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இது எங்கேயும் ஒரு குவாந்தான்னு நினைக்கிறேன், if I'm not mistaken. somewhere there he took கம்போங் ஹவுஸ் வந்து ஹோம் ஸ்டே வந்து எடுத்திருக்காரு. ஓகே. ஸோ நல்ல இடம், நல்ல லொக்கேஷன், நல்லா தான் போயிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருந்தாரு. ஜாலியா இருந்துட்டு அவருக்கு அவரோட இன்னும் ஃபேவரட் ட்ரிங்க்ஸ்லாம், ஆல்கஹால் அதெல்லாம். ஐயோ அபிஷ்டு இதெல்லாம் குடிக்கலாமா? பெருமாளே அதை நம்ம குடிக்க கூடாது, அவர் குடிக்க வரலாம். நீ ஸ்டவுட் கேட்ட ஆளு. அவர் போட்டு நல்லா ஒரு படம்லாம் தட்டி விட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன படம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதனாலதான் நான் சொல்லல. எனக்கு தெரிஞ்ச அங்கிள் சொல்லு. பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த பின்னால வந்து இந்த கபூன் ஐயம்லாம் இருக்கு. which is வந்து என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கோழி வளர்க்குற பண்ணை இல்லனா. அது வந்து இப்போ ஒரு கம்பத்து வீட்டுலாம் வந்து கோழி வந்து ஒரு அடப்பு மாதிரி வச்சிருப்பாங்க. சின்னத கேஜ்ல. ஓகே ஓகே. ஸோ வந்து இந்த ஹோம் ஸ்டே வந்து பேசிக்கலி அந்த இடத்துல வந்து இந்த அனிமல்ஸ்லாம் இருக்கலாம். அந்த கோழி, ஈத்தை அதெல்லாம். ஆமாவா? ஓகே. கொஞ்ச நேரத்துல சத்தம் கத்துற சத்தம் ரொம்ப கொஞ்சம் அந்த மாதிரியா? இல்ல ரொம்ப அந்த ஏதாவது யாராவது பூந்து பிடிக்க போனா அந்த மாதிரி. இது ரேட்டட் இது யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குடா. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல எங்க அப்பா வந்து நாங்களும் இந்த மாதிரி எங்க பாட்டியில இருந்து கோழிலாம் அந்த கேஜில இருந்துச்சு. ஒன்னும் சொல்ல நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்களா, நாட்டுக்கோழி. எங்க அப்பா சொன்ன கோழி பிடின்னு. நான் நினைச்சேன் இஸ் அ ஃபாதர் டீச்சிங் அ சன் மொமெண்ட். ஆனா உண்மையால அவரே பயந்துட்டு இருந்தாரு. நான் கோழி போய் பிடிக்கும் போது அந்த கோழி விட நான் பிடிக்கிறேன். அது பிடிக்கும் போது டியூனோ கோழி வந்து நீ கழுத்து பிடிக்க கூடாது, நீ வந்து கழுத்தையும் அந்த இப்படி பிடிக்கணும், உடம்பையும் பிடிக்கலாம். நீ இப்படி பிடிக்க கூடாது, இப்படி பிடிக்கணும். ஓகே. நீ இப்படி பிடிச்சிட்டு போலாம். நான் வந்து நானும் தெரிஞ்சு எங்க அப்பா வந்து இது ஃபாதர் டீச்சிங் மொமெண்ட்லன்னு என்ன போய் அவர்கிட்ட எப்படி கொடுக்குறேன், என்ன கூட உங்க அம்மாட்டு போய் கொடுக்குறேன். இப்ப இங்க இருக்காங்க. அப்போ நீங்க பயந்துதான் எவ்வளவு பெரிய அசிங்கம். அப்ப அந்த கத்திட்டு இவருக்கு வந்து மொத்தம் வந்து அது தானா ஏதோ மிருகத்தை ஏதோ பார்த்து சத்தத்தை பார்த்து ஏதோ கத்துதுன்னு விட்டாரு. கொஞ்சம் சொன்னா ரொம்ப கத்த ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்து அந்த ரெக்க அடிக்கிற சத்தம்லாம் அந்த கேஜ்ல போயிட்டு இடிச்சு வருது. ஸோ யூ ஃபீல் லைக் சம்திங் இஸ் ராங். ஸோ மியூட் பண்ணிட்டு இவர் லிசன் பண்ணியிருக்காரு. ஏதோ பூந்துருச்சா, பாம்பு ஏதாவது பூந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அனகொண்டா ஏதோ இருக்குன்ட்டு இவர் வந்து
கீழே இறங்கி பார்க்கலாமா, சரி நம்மளுக்கு எதுக்கு இது, அவங்க இடம் நம்ம எதுக்கு கண்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. யார் இடம்? This is not his house. ஓ அப்படியா? இது அவங்க பேட்டை. கொஞ்ச நேரம் சென்று ஓகே, இது வந்து கம்பத்து ஹவுஸ்னால இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கீழே வந்து how do you say this thing, this kind of house? Oh, there's a space. Space in bottom. இதுல நீ படி ஏறி தான் போணும். ரூம் கம்பவுண்ட்ல ஒரு room compound. கடை. ஓகே. அது தமிழ் எப்படி சொல்றது, என்ன தமிழ் பாக்குறது, கிராமத்து வீட்ல வந்து கிராமத்துல இந்த மலேசியால ஆமா. மலேசியால இருக்கிற கிராமத்தை விட எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு அடியில வந்து அந்த கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், கேப் விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து கிராமத்து இடத்துல வந்து வெள்ளம் வர அந்த வெள்ள போறதுக்கு வீட்டுல வர அந்த கொஞ்சம் மேலோட்டமா மேடா இருக்கும். சோ கீழே வந்து எல்லாமே வந்து கட்டை கொடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்பாங்க, குத்தி வச்சிருப்பாங்க. சோ அதுதான் வந்து அதோட பில்லர். ஓகே. இவர் வந்து யாரோ வந்து கீழே நடந்து போற மாதிரி ஒரு சத்தம். இவர் வந்து மிருகம் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அந்த வந்து அது அந்த கோழி கத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த லெவல்ல செக்குலா போகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. இல்ல அவர் கீழே இறங்கி கோழி கத்த ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அவர் இறங்கல, அப்புறம் யாரும் நடக்கிற சத்தம் கீழே நடக்கிறாங்களா, அண்டர்நீத் தி ஹவுஸ் யாரும் நடக்கிற சத்தம். அந்த சின்ன ஹோட்டல்ல எப்படி நடந்துருப்பாங்க? Like because it's சின்ன ஹோட்டல்ல அது இந்த ஹைட்ல இருக்காது. No. டேபிள் அழுத்துக்கு இருக்குண்டா. Yeah. It's like ஏண்டா இவ்வளவு சிறுசா எதுக்குடா அதுக்கு வெள்ளத்தை கண்டுக்கிற, நீ நடந்தே போயிடலாம். ஒரு கான்ட்ராக்ட்ல பேஸ் பண்ணி நான் வந்து ரூம் கம்பவுண்ட் வெள்ளத்தை நீக்கிற மாதிரி கட்டணும், கட்டி முடிச்சோன்னே என்னங்க கார்டனியர் ரொட்டி ஹைஸ்ல இருக்கு, வெள்ளம் வந்தா பாத்துக்கலாம், சும்மா சின்ன அதுக்கு பசாம படுத்து மட்டும் குடோன்லயே இருக்கும். அது அல்லூரே கட்டல. So it's basically usually around hip level, height la, quite around hip level. Okay. So again he ignored it. கொஞ்ச நேரம் சென்று அந்த பின்னால பேக் டோர்ல தங்கா இருக்கும்ல, அங்க யாரோ ஏறிட்டு அந்த ஏறுதுல தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன அதுல என்ன இல்ல நான் வந்து அந்த ட்ரக் அடிங்க அப்ப சொல்றேன் தெரியுமா, கால் இப்படி வச்சிருந்தா அந்த கதையா, அந்த கதை நான் மறந்துட்டேன். எஸ் கரெக்ட். சோ இல்ல அந்த கதை இல்ல, அந்த கதை நான் இப்பதான் ஞாபகம் அந்த ஓகே சரி. சோ இப்படி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பேக் டோர்ல தட்டிட்டு இருக்காங்க. ஓகே இதுல ஓகே பேக் டோரை தட்டிட்டு இருக்காங்க, யாரோ தட்டுறாங்க, ஆனா இவர் திறக்கல. ஓபன் தி டாஸ்மாக், ஆனா இவர் திறக்கல அந்த டாஸ்மாக்க. அதான் பிரச்சனை. சரி அப்புறம் இவர் லைட்லாம் தட்டிட்டு போய் பாக்குறாருல, பார்த்துட்டு அங்க, ஆனா இவர் கதவு திறக்கல, அந்த ஓரமா ஜன்னல்ல ஒளிஞ்சு பாக்குறாரு. ஒரு பட் there's no one. ஓகே. இவர் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துலயே வந்து ஃப்ரண்ட் டோர் யாரோ அடிக்கிறாங்க, டாடா. சோ இப்போ வந்து இவர் கொஞ்சம் பயந்துருச்சு. எனக்கு இவர் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம். அந்த நேரத்துல யார வேணா பயப்பட பின்னாடி பயமா இருக்கா இல்லையா? நானே நிம்மதியா சிட்டி பிஸில வந்து இங்க போறது கதவு நாட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்க தட்டுறாங்க. ஏய் யார தட்டுற முன்னாடி அண்ணா நாங்க தான் தட்டிட்டு இருக்கிறோம், பின்னாடி பேசுறேன் என்ன சவுண்ட் இங்க வருது. சோ இப்போ அவர் அந்த கிச்சன்ல இருந்து என்ன பேக் டோர் வந்து கிச்சன்ல தான் இருக்கு. சோ அந்த கிச்சன்ல இருந்து நடந்து வராரு halfway நடந்து அவரே பார்த்தாரு, there is a shadow in front of the window. கதவு பக்கத்துல தான் ஜன்னல் இருக்கு. So you already saw the shadow. அந்த அதுல ஒரு ஃபிகர் இருந்து ஒரு உருவம் ஃபிகர்னு சொன்னா போதுமே. நான் நினைச்சு பாரு, அந்த உருவம் வந்து சமயத்த மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ணிருப்பேன், வெல்கம் இல்லையா ஷேடோல பின்னாடி ஹாய் சொல்லும். ஆமா பேயெல்லாம் கொஞ்சம் அப்கிரேடா இருக்கணும், உருவம் மாதிரி தெரியணும். இந்த மாதிரி இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நேபர் வெளியே திரும்ப அந்த அன்னியன் படத்துல அம்பி அந்த லெட்டர் எழுதி அப்படியே சைடுல இப்படி நடந்துடுறான். இவன் போடுற ரூலர் மார்ஜின்லாம் போடு. ஸோ நடந்துகிட்டு இருக்கா. ஸோ கொஞ்ச நேரம் சென்று இவர் சரி போ என்னதான் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு அந்த ஜன்னலை திறக்கிறாரு. திறக்கும் போது he got shocked. There is ஒரு லேடி
வாய் பூரா ரத்தம். She was smiling at him. கதவு முன்னுக்கா? அந்த ஜன்னலுக்கு ஜன்னல் முன்னுக்கா? இவர் கவுத்தம் ஜன்னல் சொன்னாரா? ஜன்னல் தந்தாரு. ஓ ஜன்னல் தந்தாரா? ஓகே ஓகே. ஏன்னா ஜன்னல் முன்ன தான் நடந்துகிட்டு இருக்கு. அது அப்படி நடந்துகிட்டு இவர் பார்த்துட்டு அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு. ஃபுல்லா ரத்தம், கையெல்லாம் ரத்தம். இவர் பார்த்துட்டு உடனே ஒரு ஜன்னல் சாத்திட்டு பயந்துட்டாரு. Like he doesn't know, he's panicked. So he tried to call someone. ஆனா இப்பதான் அவருக்கு அவரு இந்த இடம் இவர் தேடி போற இடம்லாம் போன் லைனே இருக்க கூடாது சொல்லிட்டு லைனே இல்லாத இடத்துக்கு போயிருக்காரு. நம்ம தேடி அப்ப போல நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். சோ இவருக்கு வந்து இப்போ வந்து போன்ல வந்து லைன் இல்ல, எங்க கால் பண்ண முடியாது. சோ இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வெளியே ஆகணும் முடியாது, இன்னும் பண்ண முடியாது. You know what? I think she is smart. லைன் இல்லாத இடத்துக்கு தங்குறானா அவனைத்தானே நான் பிடிப்பேன். ரத்தராஜ் அக்கம் பக்கம் யாரும் இல்ல. சோ இவர் என்ன பண்ணிட்டாரு, கிச்சன் போயிட்டு கத்தி எடுத்துட்டு உள்ளுக்கு வந்தா குத்திரலாம் அப்படின்னு. என்ன ஒரு லாஜிக். சோ பட் டோன்ட் நோ, he is in panic mode. ப்ரொடெக்டிவ் அந்த இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் இதுல இருக்கும் அப்படின்ட்டு. சோ கொஞ்ச நேரம் சென்று அது வந்து கதவு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தரன்னு சொல்லி அடிக்குது கதவு. கொஞ்ச நேரம் சென்று அது இப்படி அந்த மாதிரி அடிக்குதுல, கதவு அடிக்குது. பின்னால இருந்து யாரோ வந்து ஓய்ன்னு கத்துறாங்க. யாரோ வந்து டார்ச் லைட் அடிக்கிறாங்க. லைட் வந்து ஃபிளாஷ் ஆகி போகுது. ஓகே. இவருக்கு இன்னும் புரியல என்னது இது, உண்மையிலே என்னது, யார் இப்ப கத்துறாங்க. he got in a situation where he don't understand anything what's going on. என்னதான் நடக்குதுங்க. லைக் நான் பாட்டுல சிவனேன்னு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், கோழி கத்துனுச்சு, அது பாட்டு இது வந்துச்சு, இப்ப வந்து யாரோ வந்து தோத்துறாங்க. so he was like panic mode. அது வந்து இப்ப அது வந்து அடிக்கிறது வந்து கண்ணாடி உடைச்சிருச்சு. ஐயோ, கண்ணாடி உடைச்சிட்டு கையை உள்ளு கொட்டு அதை அவனை கூப்பிடு, அந்த அவரை கூப்பிடுது, நீ வா அப்படின்னு. சோ அந்த மாதிரி அவரை கூப்பிடுது. சோ அவர் ஹேஷ்டேக் ஆரம்பிக்க போறாரு. he didn't do anything like because he's in frozen பயத்துல இருக்கார்ல, frozenல இருக்காரு. அவருக்கு என்ன பண்றது தெரியல. அவர் அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே பேனிக்ல இருக்காரு. then அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து கேமரா திரும்ப அந்த ஸ்டண்ட் இருக்கும், எல்லாரும் ஃப்ரோசன்ல இருப்பாங்க அப்படியே. ஓ அந்த மேனிக்கு வென்றானே. yeah so இப்ப அந்த ஃபிளாஷ் லைட் வந்து came to the window. then அந்த ஃபிளாஷ் லைட் விண்டோக்கு வந்து அந்த லைட் வந்ததுமே இந்த உருவம் வந்து கையை எடுத்துட்டு அப்படியே ஓடிடுச்சு, சைட்ல ஓடிடுச்சு. ஓடன பிற்பாடு இந்த இப்போ வந்து திருப்பியும் கிடைக்குது. பேயா இது யாரு, ரெண்டு பேரும் வாய்ஸ் கேக்குது. அவர் ரெண்டு பேரோட வாய்ஸ் கேக்குது. ரெண்டு சொல்றாங்க, ஓ செப்பனி எப்படி, தென் யாரு இதுன்னு கேக்குறாங்க, யார் வீட்டுக்குள்ள அப்படின்னு. மலைக்காரங்க யார் வீட்டுக்குள்ளன்னு கேக்குறாங்க. இவர் வந்துட்டு ஒரு பேனிக்ல இருக்கு. அவருக்கு வளர்றாரு, என்னது யாரு, அப்போ என்ன வேணும் அப்படின்னு. அடு மனத்து புறம்பா அப்படின்னு ஏன்னா அவங்க தான் பாத்துருக்காங்களா, ரத்தம் எல்லாம் கிடக்குது, தட்டி அப்படின்னு. அவர் சொல்றது இல்ல, அந்த பொண்ணு பார்த்தேன் அது வந்து கல் தட்டிட்டு இப்ப நீங்க லைட் அடிச்சு ஓடிடுச்சு அப்படி. லைக் ஃபிளைட்ல ஓ எங்க எந்த டைரக்ஷன் போனுச்சு அப்படின்னு. இந்த டைரக்ஷன் தான் போனுச்சுன்னு. சரி, இதெல்லாம் எப்படி பேசிருக்காரு வீட்டுக்குள்ள? இந்த ஜன்னல்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. ஒட்டஞ்சி கிடக்குது ஜன்னல், ஓட்ட அவ்வளவு பெருசுல இருக்கு. நான் நினைச்சு கதுரா போட்டுட்டு அங்க யாரு, இங்க நாங்க, அங்க என்ன லைன் வச்சிட்டு பேப்பர் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹலோ. சோ இப்ப அது வந்து பும்போங் மேல இருக்கு சத்தம், அந்த ரூஃப் மேல. ஏன்னா தகரம் ரூஃப் தானே, தகரம் இது. ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க அங்கே இப்போ வந்து ஒரு கூட்டம் சத்தம் கேட்குது. சொல்கிறாங்க, ஓ அது மேலே தான் இருக்கு ஏற்றுக்கு சொல்லி இப்படி. அப்போ இந்த உஸ்தாஸ் வந்து நீ கது தரேன்னு சொல்கிறாரு. ஒரு உஸ்தா வெள்ள போட்டுட்டு அவர் சொல்கிறேன் நீ கது தர அப்படின்னு. இவருக்கு இன்னும் ஷாக், ஏன்னா என்ன நடக்குதுன்னு இவருக்கு இன்னும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியல. பொம்பளை வேலை போட்டா அது பேய், ஆம்பளை வேலை போட்டா அது உஸ்தாத். இல்லை அவர் பீட்ஸ்லாம் போட்டிருக்காருல. சரி சரி சரி. ஸோ அது பார்த்தாலே ஆப்வியஸா தெரியுதுல. இல்ல நீங்க பழிச்சு விடாரு. அப்ப இவரு சரி கவு திறக்கலாம், இவ்வளவு பேர் இருக்காங்க. பட் அதே சமயம் பயந்துட்டு தான் வந்தது. அந்த ஹோலி வாட்டர் வந்து தெளிச்சுட்டு he went inside the house. ஓகே. இப்போ went inside house வந்து he started to pray. ஓகே. ஒரு அது எங்க நடக்குதோ அதெல்லாம் பார்த்து அங்க he just keep following. ஒரு இடத்துல don't know how அவர் சொன்னாரு, அது எந்த ஒரு ரூம்ல நினைக்கிறேன், ஒரு கார்னர் ரூம்ல அது அங்க இருக்கிறது. he just locked his hand like that. அது அப்படியே அங்க அந்த பும்பம் வந்து அது அப்படியே நெல்லிதான்.
நெளியுது அந்த பும்பம் அங்க மேல இருக்கு ஓ, bumbo இருக்குல்ல, ஆ, ஆ. அது அப்படி நெளிதான். He's like as though he's like having a magnetic force like that. புல்லிங் இட் டவுன்லாம் Yeah, holding in her. So So, like, you know how Thanos in Avengers pulled Yeah. the moon? He was pulling it. actually saying that he's like holding her like that, and then அது கத்துதான். He can hear someone screaming there. ஓகே Then he asked the other few guys to go and there bring to a- catch probably his disciples or what. ஓகே Then அப்புறம் வந்து இவங்க கயிறுலாம் போட்டு கயிறு மேல தூக்கி வீசி அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஐயோ அப்ப மேல போய் ஏறிலாம் இழுக்க முடியாது. அது பும்போங்க மேல இருக்கு. இவங்க ஏறுறதுக்கெல்லாம் படிக்கிறதுலாம் இல்ல. அவ்வளோ இதுக்கு அவங்க இல்ல, திக்குன்னு கயிறை போட்டு தான் இழுத்துருக்காங்க. நினைச்சு பாரு, இதெல்லாம் முடிச்சு பிறகு Sir, welcome to your escape room experience. Escape room experience So, என்ன பண்ணிருக்கீங்க? கட்டி இழுத்து அதை இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கொஞ்சம் கீழே வரும்போதே வந்து இந்த உஸ்தாஸ் வந்து எவ்ரிதிங் வந்து அது வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே தெளிஞ்சிருச்சு. தென் தே கேரிங் உஸ்தாஸ் சொன்னாரு, ஓகே இது பற்றி ஒன்றும் பேச வேணாம். இது அப்போ ஹி வாஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட். என்ன அந்த காயில he said she's being possessed for quite some time ஓகே and she ran away from the house. ஓகே I mean அவங்க குடும்பத்தில் வந்து இது வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டாங்க. இவ பொசஸ் ஆகுறது ப்ராசஸ் ஆனது வந்து ரொம்ப லைட். ஐ மீன் அது சும்மா ஜபிச்சு விட்டா போயிடும் அப்படின்னு. பட் அது வந்து ஓவர் டைம்ல வந்து அது ரொம்ப முத்தி போய் he started to looking for blood. அப்ப அந்த பிளட் அது வந்து பொந்தியானால பேசிக்கலி அது வந்து ஸோ லுக்கிங் ஃபார் blood. ஸோ அதனால தான் கோழி ரத்தத்தெல்லாம் கழிச்சு ஒரு ஆணியோட வேலை முடிச்சிருக்கான் அதெல்லாம். ஸோ பேசிட்டேன் that's why இப்போ வந்து அதை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு இல்லை. ஸோ தட் நைட் அது சொன்னது வரை பரவாயில்ல நான் வந்து சிட்டிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேக்லாம் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு பெருசு வச்சு அவர் பேக்லாம் எடுத்துட்டு அப்பயே அந்த நைட்டு இங்க தங்கலையா அவரு அது கிளம்பிட்டாராம். இன்னும் திஸ் இந்த அது வந்து ஒரு மீட் தெரியுமா? பொந்தியானா மோயினி தான் தமிழ்ல சொல்லணும்னா மண்டையில நீ அடிச்சேன்னா அது வந்து ஒரு அழகான பொம்பளையா மாறிடும்னு. இன்னும் திஸ் ஆக்சுவலி a story. அது வந்து இட்ஸ் ரியல் ஸ்டாரி. someone actually ஒரு பொந்தியான மண்டையில ஆணி அடிச்சு அது வந்து தலைவலி வந்து அதை நான் பார்த்திருக்கேன். நான் பார்க்கல, அது நானும் கேள்விப்பட்டேன். அந்த அது பொம்பளையா மாறி அவன் அத இன்னொரு ஒரு வில்லேஜ் கொண்டு போய் அங்க பிசினஸ் ஆரம்பிச்சு அவன் சொந்தமா தொழில ஆரம்பிச்சு சொந்தமா தொழில் என்ன தொழிலே அது தெரியல. எத்தனை பொந்தியானா ஒன்னே ஒண்ணு அந்த பொண்ணை வந்து அவன் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி அங்க இருக்கிற அந்த வில்லேஜஸ்க்கு வந்து நம்பிட்டாங்க, ஓ இது வந்து ஒரு லெஜிட்டான கப்பல் புருஷ பொண்டாட்டின்னு. அன்டில் ஒன் டே அது வந்து பொம்பளையா மாறினோடனே she became a very அவ்வளோ ஒரு என்ன சொல்றாங்க ஒபீடியனான ஒரு கேர்ள். இட்ஸ் லைக் எவ்ரி ஆன்டி அங்க ஆன்டிலாம் வந்து இந்த மாதிரி ஒரு மருமகள் எங்களுக்கு கிடைக்காது அந்த மாதிரி மாறிடுச்சு அது. ஸோ பேசிக்கலி ஷி வாஸ் லைக் அந்த ஸ்ரேயா எப்படி சிவாஜியில் இருந்தாங்க அப்படிலாம் பாட்டுல எல்லாமே ரேல இருப்பாங்க தெரியுமா? அந்த பாட்டுல வேற மாதிரி இருப்பாங்க, நைட்ல வந்து பாட்டுல இருக்கிற மாதிரி ஆயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து ஹசினி அந்த மாதிரின்னு இல்ல அந்த மாதிரி யாருக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல இது தித்திக்கிற ஆண்கள் கொஞ்சம் இல்ல. நான் ஏதோ சொல்ல அவன் என்னமோ சொல்றான், நீ என்னமோ சொல்ற. ஹஸ்பண்ட் நைட்ல அப்படிதானே அது ரெடி தோட்டா ஒன்று ரெண்டு போட்டா ஆமா. நேத்து நைட் தமிழ் பாட்டு கேட்டீங்களா? கேட்டாங்க. பொண்ணியும் துளுது. ஓகே ஸோ என்னன்னா பிகாஸ் இந்த ரெண்டு பேரும் வந்து நியூ பீப்புள் டு த வில்லேஜ். ஸோ எல்லாத்தையும் நல்லா பேசி லைக் எல்லாருக்குமே வந்து அந்த வில்லேஜ்ல தே லைக் ஹர் அண்ட் தே ரெஸ்பெக்ட் ஹர். லைக் அது மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் சின்ன பிள்ளைங்களாம் வந்து லைக் எல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் என்ன தெரியுமா ஆயிடுச்சு, இவ வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து லைக் அது கிட்ஸ் 7-8 year old பொம்பளை பிள்ளைங்களாம் வந்து ஜடை பண்ணி விடுவா அவ. she likes to do that. லைக் அவ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஆண்டிங்க ரொம்ப நல்லா பண்ணுறான் அந்த மாதிரின்னு. ஒரு நாள் என்னாச்சு, அந்த பிள்ளை வந்து வா நான் உனக்கு ஜடை பண்ணுறேன்னு வந்து அது கூப்பிட்டுருக்கு. எந்த பிள்ளை? அங்கே இருக்கிற வில்லேஜஸில் அந்த சின்ன பிள்ளைங்களாம் இது ஜடை பண்ணி விடல. இந்த பிள்ளைங்க வந்து காக்கா வா நான் வந்து உனக்கு நான் பண்ணி விட்றேன்னு. இது வந்து நான் இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல. நீ வந்து அந்த பொந்தியானா மண்டையில் நீ அடிச்சோன்னே ஒன்ஸ் தே ஆர் a girl they don't know that they are பொந்தியானா. கேள்விப்பட்டிருக்கியா? கதை மூலியமா தான் எனக்கு தெரியும். சோ இப்ப இவ பொம்பளையா இருக்கா தெரியுமா, இவளுக்கு அந்த மண்டையில ஆணி இருக்குன்னு அவளுக்கு தெரியாது. உட்காந்துட்டு தட் நைட்
2-3 ஆண்டிங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஷீ வாஸ் த முடி பின்னிக்கிட்டே இருந்து இந்த கேர்ள் என்ன பண்ணிட்டான், என்ன மண்டையில இன்னமும் சொரன்னு இருக்குன்னு சொல்லி அடு பண்டுல இன்னமும் இருக்கு சொல்லி பிடிச்சு இழுத்துட்டாவ. இழுத்தோனிய அத்தனை பேர் முன்னாடி she turned into a பொந்தேனா மாறி கத்தி அது பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த கதை எங்க போச்சு புருஷான்ட்டு என்ன பண்ணீங்க, பொண்டாட்டி இந்த பறந்து போயிட்டா மறுபடியுமா எத்தனை வாட்டி கூண்டு வச்சு பிடிக்குது. ஆணி புடுங்கன்னு சொன்னேன், நீ எதுக்குல நீ புடுங்குற எல்லாமே எப்படி தெரியுமா? யார் ஆடி புகுனா? நான் தான் அங்கிள். எல்லாம் வச 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 புடுங்க படுப்புல புடுங்க சொன்னா இந்த மாதிரி புடுங்க மாட்டேன், இங்க வந்து ஆணி விட பிடிக்க போறீங்க. ஸோ இது நான் கேள்விப்பட்ட ஒரு பொந்தியான கதைல. ஸோ எனக்கு என்னன்னா, பொந்தியானால வந்து மண்டையை அடிச்சா ஆணி அடிச்சா மண்டி அடிச்சா அது பொந்தியானு தெரிஞ்சு அடிச்சான். சில பொம்பளை பிள்ளைங்க வந்து கொஞ்சம் வைலண்டா அக்ரெசிவா இருந்தாங்கன்னா அவங்க பொந்தேன இல்லை, அவங்க மண்டியில போய் ஆணிலாம் அடிச்சிடாதீங்க. கருத்து வேற இல்ல, சில பேர் வந்து நீ ஆண்டி மோயின்னு வேறு இருக்க ஆணி எடு கொலைகேசில மாட்டிடுவாங்க. போனா போது உச்சி மண்டை தானே, ஏன் உச்சி மண்டை சொல்லுதா? ஓ இதான் இன்ஸ்பிரேஷனோ அனுஷ்கா. ஓகே, நம்ம கிட்ட வந்து இன்னொரு காலர் இருக்காங்க. அவங்களும் வந்து கதையை வந்து ரொம்ப வாரமா அனுப்பி நம்ம கிட்ட ஷேர் பண்றோம்னு நம்ம கிட்ட வெயிட் பண்ணியிருந்தாங்க. லெட்ஸ் see who is that. அவங்க பொம்பளை பிள்ளை தான் இருப்பாங்க, ஆம்பளை பையன் அடிக்க மாட்டாங்க. யார்? நானே. அவன் தான் பொம்பளை சொல்லிட்டான் ஆரம்பிச்சு. எங்கட சொன்னேன்? அவங்கன்னு சொன்னல, அவருன்னு சொல்லியிருப்பேன். ஆம்பளையா இருந்தா ஆம்பளைன்னா அவரை சொல்லிருப்பானா? ஹலோ, அவங்க எடுத்துட்டாங்க போன் எடுத்து 1 hour ஆகுது. ஹலோ, நீங்க எது ஆரம்பத்துல கேட்டீங்க தெரியல, ஆனா அது வந்து ஆரம்பமே இப்படி இருக்குதுன்னா தயவு செஞ்சு பேசிடுறா. ஹாய், நாங்க டாஸ்அப்ல பேசுறோம். என் பேர் ஜீவன், என் பக்கத்துல வந்து பூவரன், என் கிறிஸ் இருக்காங்க. உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் ஸ்ட்ரெயிட்டா கதை கேட்டா. முதல் பேசுறது வந்து போனேன் தானே. பொண்ணுங்க விஷயத்துல அவர் தான் பேசுவாரு. ஓ ஓகே ஓகே, என் பேரு அனிதா. ஹாய் அனிதா. இப்போல இருக்கிறேன். நீங்க வந்து இப்போல இருக்கீங்களா? ஆமா ஆமா, இப்போவா? டேய் ஊரா. ஏய் Air 5. சரி, அப்போ யாரு? கிரிஷ் பேசுறது. கிறிஸ்டியன் ஹோம் தான் வந்து. இப்போவா? ஆமா ஓ ஆமா. ஓகே ஓகே. சோ நீங்க வந்து இனிமேல் வந்து நீங்க இப்போ ஆளுனால கிறிஸ் தான் உங்கள்ட்ட பேசுவாரு. ஆஹா ஓகே ஓகே. சோ நாங்க லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுறோம். சத்தியமா எனக்கு ஓகே சொல்லுங்க கதை. என்ன கதை? ஓகே, என்ன கதைனா, திஸ் வாஸ் அரவுண்ட் 2008-2009 இருக்கும். அந்த டைம் வந்து ஐ வாஸ் ஸ்டடிங் நர்சிங் இன் மாசா காலேஜ். ஸோ நம்ம நர்சிங் படிச்சிருக்கிற வச்சு நம்மள வந்து ப்ராக்டிக்கலுக்கு அனுப்புவாங்க. 4th செமஸ்டர்ல என்னைய வந்து சித்ராக்கு அனுப்புனாங்க. ஓகே, சித்ரா. ஸோ நான் சின்ஸ் இப்போ கேர்ள்னு வச்சு டவுன்லயே வளர்ந்தது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ brought to சித்ரா, ஒரு கம்போங் ஏரியா, ஒரு ஃபுல் மல்லே ஏரியால வந்துட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஈரியா தான் இருந்துச்சு. when my father sent me there எல்லாம் காலெல்லாம் கூட்டு போனாரு. ஓகே, பிள்ளை பாவம் கம்போங்க்கு போகுது அப்படின்னு. அங்க போனோன்னா எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரியா இருந்துச்சு. எல்லாம் ஈரியா இருக்கு ஒரு மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் வீடு, அதுதான் நம்மளோட ஹாஸ்டல். எல்லாம் போகும்போது பார்த்தா பஸ் வேன்ஸ் எல்லாம் அவ்வளவு இருக்குது. 40 பிள்ளைங்க ஒரு வீட்டுல. ஸோ உள்ள போனோடனே அப்பவே எனக்கு ஒரு மாதிரி டவுனா இருந்துச்சு. 40 பிள்ளைங்க இருக்காங்க. 40 பிள்ளை ஒரு வீட்டுல. யூ won't believe. ஏன்னா அது வந்து ஒரு கார்னர் வீடு. அவங்க ரெனோவேட் பண்ணிட்டு கொஞ்சம் இழுத்து. சோ அந்த பெட்ரூம் will be all very big. ஒரு கப்பல் 40 பிள்ளை வச்சிருந்தாங்க. தத்து எடுத்துப்பாங்க. இஸ் a orphanage இது. இல்ல, எப்படி சொல்றது, மாசா வந்து அந்த வீட ரெண்டுக்கு எடுத்திருக்கு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் பிராக்டிகல். ரெண்டுக்கா? அந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து 40 பிள்ளைங்க. அதான் நான் கொஞ்சம் ஆர்ஃபனேஜ் என்னமோ இல்லீகல் பிசினஸ் நடத்துறாங்களோ கொஞ்சம் நேரம் மைண்ட் எங்கேயும் போயிடுச்சு. அந்த மாதிரி இல்ல, இது பிராக்டிகலுக்கு நம்மள அனுப்புவாங்கல்ல. ஸோ மாசா வந்து நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு 2 months. அங்க போனோடனே நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு மாதிரியா இருக்கும். பட் போ வந்து 1-2 weeks தாண்டி போயிடுச்சு. வாக்கிங் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கமிங் பேக் வாக்கிங் and all. பட் ராத்திரி வந்து எப்ப பார்த்தாலும் வந்து நம்ம அந்த டைம் தான் டாப் அப் போய் வாங்க போவோம்.
அந்த மாதிரி எல்லாம் டாப் அப் அந்த டைம் ப்ரீபெய்ட் அதுதான் postpaid இருக்கும்போது buying நம்ம சொல்றது. ஸோ அந்த டைம் நம்மளுக்கு பேரண்ட்ஸ் வந்து per month 30 ringgit தான் கொடுப்பாங்க. ஆமா 30 ringgit மேல ஆயிடுச்சுன்னா they will question why you use because family எல்லாமே ஃப்ரீ வாட் அப்படின்னு. நீ சொல்லிருக்க so எனக்கு நம்ம- பாய் ஃப்ரெண்ட் இருக்காதா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்க கிட்ட பேச வேணாமா, எல்லாமே ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்குமா? மேஜர் சுற்றுவாரு. அப்ப மேஜரா? சரி ஆமா. சொல்லுவா. ஸோ அதனால டிசிப்ளின் ஓகேல அப்பப்ப 10 ringgitனு ஒரு இது இருக்கும், வாங்கிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வந்து எவ்ரி நைட்ல நம்ம வந்து அந்த அங்க இப்படி பாஸ் பண்ணும் போது அந்த பாத்வே எப்படி தெரியுமா இருக்கும், ஃப்ரம் த ஹவுஸ் அண்ட் டு த கடை ருஞ்சிட்ல ஓகே வந்து லாலாங் அந்த அந்த ஆள் எல்லாம் எப்படின்னா நம்ம நடந்து மோட்டர் சைக்கிள்லாம் போயிட்டு சைக்கிள்லாம் போனா அது தானாலே ஒரு பாத்வே வந்துரும்ல புல்லு மேல. ஓகே லாலாங் அந்த புல்லுலாம் நம்மளோட ஹைட்ல இருக்கும். ஆமா அந்த மாதிரி ஒரு பாத்வே தான் இருக்கும், ரோடு இருக்காது. ஸோ எவ்ரி நைட் 8 மணிக்கா இல்ல 7:30 அந்த மாதிரி தான் குளிச்சுட்டு அங்க போகும்போது வந்து ஈரியா இருக்கும். லைக் Correct, சம்படி இஸ் ஃபாலோவிங், யாரோ அந்த மாதிரி புஷஸ்ல யாரோ எட்டி பாக்குற மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல். ஸோ ஜூப்புன்னு போயிட்டு அப்படியே வந்துடுறது. அப்படியே வி டோன்ட் ஹேங்கி பேங்கி வாக்கிங் லைக் தட். நேரா நடந்து டாப் அப் வாங்கிட்டு இல்ல ஏதாச்சும் மேகி பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுறது. அந்த மாதிரி வந்து போனோடனே இந்த மத்த பிள்ளைங்க முக்காவாசி இந்தியன் கேர்ள்ஸ் தான் சென்ட் இதெல்லாம். I don't know why. அந்த இந்தியன் கேர்ள்ஸ் அந்த மத்தது என்ன பண்ணுச்சுங்கன்னா அந்த 4 to 5 கேர்ள்ஸ் என்ன பண்ணுச்சுங்கன்னா they started to go to temple. நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயம் தான். ஆனா லேட்டா வர்றது லேப்பா ஆஃப்டர் டெம்பிள் லேப்பா 12 மணிக்கு 1 மணிக்கு ஹாஸ்டலுக்கு திருப்பி நல்லா வர்றது. கிளாஸ் பண்ணிட்டு திருப்பி நெகட்டிவிட்டி அப்படியே எடுத்துட்டு வந்துடுறது. நெகட்டிவிட்டி இல்லடா, ஆமா கோயில் முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு அந்த சாப்பாடு கடை. தேங்காய் உடைப்பாங்களே, அங்க வெளியே கொண்டு தேங்காய் சாப்பிட்டுட்டு பேசிட்டு இந்த கோரத்தங்காலாம் கோர தேங்காய், அது வந்து தேங்காய் பேச்சுன்னு சொல்லுவாங்க. நீ பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. What you are doing? We are tapping. தப்பைங்கடா அது கோயில் தேங்காய் So இனிமே யாராச்சும் வீட்ல ரொம்ப லேட்டா வந்தாங்கன்னா அவங்க வந்து தேங்காய் பேச்சு பேசிட்டு இருக்காங்க. தேங்காய் பேச்சு. ஓகே வரும்போது நம்ம எல்லாம் தகோ பண்ணுவோம். போனீங்கன்னா வெள்ளி வாங்க அந்த மாதிரி இருந்தேன். பட் அதுங்க எங்க பேச்ச கேட்குங்க. they are not my class la, different classes we don't அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல நமக்குள்ள. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபியூ டேஸ்ல வந்து இந்த ஒரு பிள்ளைக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது she got menstruation ready. ஓகே ஒன்னுக்கு வந்துருச்சு. ஒன்னு வந்துட்டோன்னே அப்ப கூட வாட் ஷி டிட் ஐ திங்க் ப்ரிகாஷனா வி எப்படி சொல்றது, கொஞ்சம் ஓப்பனா பேசணும்னா ப்ரிகாஷனுக்கு நம்ம அதை வேர் பண்ணிட்டு போயிருவோம். ஓகே வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு we will wear our that and go and temple. So unfortunately அது வழுக்குறன்னு விஷயம் இல்ல. ஆமா நீங்க தாராளமா சொல்லலாமா அது எதுக்கு நார்மலா போட்டுட்டு போயிருவாங்க. ஓகேயா? சோ அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு கரெக்டா வந்துருச்சு கோயிலுக்கு போகும்போது. அப்ப மேடம் பேசாம வந்துட வேண்டியதானே, ஆனா வரல. அப்ப கூட லாய்டரிங் வித் பாய்ஸ் அண்ட் லேப்பா பண்ணிட்டு சாப்பிட்டு தேங்காய் பேச்சு தேங்காய் பேச்சு எல்லாம் பேசிட்டு 1:30 மணிக்கு இல்ல 1:40 we all sleeping because சாரி ஜஸ்ட் ஒன் क्वेश्चन, இது ஆஃப் டாபிக். நீங்க வந்து ஸ்லிப்பிங் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு 40 பேர் சொன்னீங்க. எப்படி ஸ்லிப் ஒரே ரூம்ல எப்படி படுத்துறீங்க? இல்ல சாரி எப்படின்னா இட்ஸ் a house. கீழே ஹால் இருக்கு ஆனா ஃபர்னிச்சர் இருக்காது. ஓகே இட்ஸ் லைக் bunk bed hostel. சோ எல்லாம் பெட் கொடுத்துருவாங்க. அங்க ஒரு 20 பேர் படுத்துருக்காங்க ஹால்ல. இருக்காது ஜெயில் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இங்க இருக்குடா, சுபங் கிட்டே இருக்கு. இங்க வந்து பர்பிள் ஹவுஸ்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் 2 ஸ்டோரி ஆஃப் ஷாப் லாட் ஜஸ்ட் bunk beds நீ. ஓகே சொல்லுங்க. சோ கீழே ஒரு 20 பேர் படுத்திருக்கோங்க. அப்புறம் படி ஏறினோடனே ரைட் அண்ட் லெஃப்ட் ஒரு 2 ரூம்ஸ் தான் இருக்கு. அந்த ரூம்ல ஒரு 15, என் ரூம்ல ஒரு 15 வச்சுக்கோங்களேன். 15 to 17 கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம 2 monthsக்கு வர வச்சு நம்மளோட லக்கேஜ் எல்லாம் இன்னும் பெருசா இருக்கும். எல்லாமே அப்படிதான் கொண்டு வருவோம். ஸோ எல்லாம் மேலைக்கு மேல பேக் ஸ்டாக் பண்ணி ஒரு கன்றாவே தான் இருக்கும் ரூம்ஸ் எல்லாம். சொல்லுங்க. அரௌண்ட் 140 they all came, ஒரு 4 of them. ஸோ ஒரு 2 பேர் வந்து இந்த ரூம் பிள்ளைங்க, another 2 somewhere கீழே விழுதுங்களா மேல விழுதுன்னு தெரியல. all settled. ஸோ வந்தோடனே எனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. why? because I will be the first person to wake up and shower okay the next day.
ஸோ நான் எல்லாம் ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த ஹவுஸ் எல்லாம் மேல மாடி உள்ள பிள்ளைங்களுக்குலாம் நான் பேசிட்டு இதுங்க வந்து 140 கிட்ட வந்துட்டு அப்பதான் கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு வந்து சட்டையை மாத்திக்கிட்டு காலை கழுவாம they went to the bed. அந்த டைம் ஒரு பிள்ளை சொன்னிச்சு, வயிறு வலிக்குதுல மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு காதுல. அப்ப நான் நினைச்சேன் போச்சுல, நீ படுத்துட்டு இருக்க உன் காது வந்து வயிறு வலிக்குது ஏதாச்சும் இருக்கான்னு எப்படி all sleeping very near, cramping and everything தெரியுமா. எனக்கு நம்ம படுத்தா எனக்கு வந்து ஒரு ரோல் பண்ணி இந்த பக்கம் கொஞ்சம் வேற பொசிஷன்ல படுப்போம். வயிறு வலிக்குது மருந்து இருக்கா. ஐயோ இந்த ரியாக்ஷன்லாம் நான் இந்த வீக்கெண்ட் தான் பார்க்க போறேன். நீயாடா இவ்வளவு செடாக்டிவா கேக்குற நீ? இல்ல அவன் கால சொன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. யூசோ டைம் இல்ல அவங்களா கரெக்டா வயிறு வலிக்குது ஏதாச்சும் இருக்கா தண்ணி கேக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க அப்புறம். So அந்த மாதிரி எனக்கு கேட்ட சத்தம். So another girl, I don't know, she took the pill and gave her சாப்பிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. சரி அது ஃபர்ஸ்ட் டே தூங்கிருச்சு. நெக்ஸ்ட் டே she didn't go to hospital. ஏந்திரிக்கல, ஏன்னா மேடம்க்கு கிராம். ஏந்திரிக்கல. அப்பவே நான் வந்து அதுகிட்ட சொல்லிட்டு, அது பேரு வந்து ஜானு. ஸோ நான் சொன்னேன், ஜானு ஒருத்த வந்து 90s அது த்ரிஷால வேற ஜானு, நீயும் விஜய் சேதுபதி இல்ல கண்ட்ரோல். ஐயோ வேற வீட்டுல அந்த ஜானுக்கோ அது ஓ ஜானு கூட இல்லடா, மூடிட்டு உட்காரு. சொல்லுங்க. ஸோ ஜானு கிட்ட சொன்னோம்ல, ஒரு 3 பேர் சொன்னோம், இது மாதிரி லேட்டா வந்தீங்களா, பீரியட் தானே அப்படின்னு. ஏன் லேட்டா வந்தீங்க, நல்ல வேலை நேற்று ராத்திரி ஒன்னும் கச்சா இல்லைன்னு வாய் வச்சுட்டோம். வாய் வச்சுட்டுன்னு நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணிடுவாங்களா காமிச்சிருவோம். இருந்தது, வாய் வச்சுட்டோம். அதனால எனக்கே சட்ரா. அப்புறம் நெக்ஸ்ட் சரி அது நம்ம ப்ராக்டிக்கல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் வந்துட்டுன்னு அதுவும் அப்படியே பேயெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி அடுத்த நாள் வந்து சரி மருந்து வேணுமா எல்லாம் கேட்டுட்டு, இங்க கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்னு இருப்பாங்க, அவங்கதான் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். எனி ப்ராப்ளம் ஷி வில் டேக் கேர். ஸோ அவங்க கிட்ட நாங்க சொன்னோம், ஜானுக்கு வந்து வயிற்று வலி, இந்த பிங்க் கலர் பீல் வந்து துக்கோப்ல அதோட MG, so we need a bigger dose la அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம். கேட்டுட்டு அதுக்கு கொடுத்துட்டு செட். So those who don't know, okay, pink color Panadol வந்து usually girls வந்து அந்த கிராம்க்கு பாய்க்கும்போது அந்த பிங்க் கலர், மலேசியால பிங்க் கலர் Panadolனு கூப்பிடுவாங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. இத விட்டுட்டு மத்ததுங்க போயிடுச்சுங்க. நாட் டெம்பிள் டு லெப்பா வித் தி சேம் கைஸ் எல்லாம் வந்து வேற வேற காடி வந்து ஏத்திட்டு போயிடுச்சுங்க. போனோனே வேற காடி, வேற பாய்ஸ். அப்படா இந்த வீரா வாஜா அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. அந்த டைம் அங்க உள்ள மச்சோஸ் எல்லாம் பண்ண மாதிரி சொல்றேன். இல்லடா நான் அந்த மாதிரி எனக்கு சந்தேகம் வருது. இல்ல நீங்க சந்தேகப்படாதீங்க, டவுட்டே பண்ணாதீங்க. அந்த வருஷம் காடியே ஓட்ட தெரியாது. அந்த வருஷம் ஓட்ட தெரிஞ்ச வயசுல என்ன பண்ண? அப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேட். என்ன ஒரு சூப்பரா சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கும் போது திருப்பி இந்த மத்த கேர்ள்ஸ் வந்து they went out. We heard அந்த எக்ஸாஸ்ட் எல்லாம் பெருசா போட்டு செய்யணும். அது மாதிரி வந்துட்டு திருப்பி they came late. அதுல வந்து நம்மளோட ரூம்மேட் ஒண்ணு இருக்கு. மர்மேட்டா? ஆமா மர்மேட்டா ரூம்மேட் ஒண்ணு இன்வால்வ்மென்ட்ல. மர்மேட்டா ஏன்டா ரூம்மேட் மர்மேட்டா மாத்துற? அதுல ஒரு மர்மேட் இருக்கு. மர்மேட்டா இப்போ யாரா புதுசா கதைகள் வந்தா? சொல்லுங்க. So then she went out. இது வந்து பீரியட் கிரைம்னால she didn't go. Another friend went and then came back late also. அப்ப நான் சரி இதுங்க asking for it அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தாச்சு. asking for it ஏன்னா நீ வேணைய தேடி வர நீ கேக்குறீங்க. the day before ஒண்ணுமே நடக்கல, யாருமே வரல. இது யாராச்சும் தேடுறீங்க போல மனுஷன் நினைச்சிட்டு. ஆனா ஒரு பயம் தான், ஏன்னா we are very young அந்த டைம். எப்படிதான் ஹேண்டில் பண்றது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம்? சியா எல்லாம் இந்த வீட்டுல இல்ல, வேற எங்கேயும் போனோம். ஆமா பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஒரு தூக்கம் திருப்பி இழுக்கோம்ல. இருக்கும் போது நம்மளோட ரூம் டோர்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we will keep it open.
we will keep it open. ஏன்னா நம்ம 20 பேர் படுத்திருக்கோம். Like keep it open. No need to close the door. Everybody will come and go. Why? Because அந்த 20 பேர் ரூம்ல வந்து ஒரே ஒரு சீலிங் ஃபேனும் ஒரு வால் ஃபேன் இருக்கும். 20 பேர் படுக்கிறது ஒரே ஒரு சீலிங் ஃபேனா? ஒரு சீலிங் ஃபேன் நினைச்சு பாருங்க, வேர்த்து ஊத்தி அதுலயே கேலரிஸ் burn ஆயிடும். ஒரே சீலிங் ஃபேன்டா? தான் வந்தா இல்ல அது எந்த மாதிரி சீலிங் ஃபேன் தெரியுமா? அந்த ஹெலிகாப்டரோட ஃபீன் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பெருசு இல்லடா. இல்ல பத்தட்டிக்கா பழசா அந்த ஒயிட் கலர்ல என்னமோ ஒரு அதே சீலிங் ஃபேன்டா? நீ வீட்டு வெளியே படுத்துறானே. ஆமா காத்தோட்டமா இருக்காது. என்ன கேட்டா தரையிலே படுத்துறோம். ஜிலு ஜிலு. சோ ஸ்டேர்கேஸோட விளக்கு நம்ம ஆன் பண்ணி வச்சிருப்போம். அங்க ஸ்டேர்கேஸ் படி ஏறும்போது நம்மளோட ஒரு பல்ப் இருக்கும் அந்த ஒயிட் விளக்கு அப்படின்னு. ஓ அது நினைச்சேன் அவங்களுக்கு காசே இல்ல விளக்கு. பட் அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ விளக்கு லைட் தமிழ்ல விளக்கு தான் அது ஸ்டில். ஒளி இல்ல. சோ ஐயோ கடவுளே அவங்க வந்தாங்களா? சொல்லுங்க. இல்ல சோ அந்த லைட் ஆன்ல இருந்துச்சு. சோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு இப்ப கதவு கிட்ட அந்த லைட் பிஹைண்ட் இருக்கும்போது ஒரு ஆளு வந்து அந்த டாக் கிட்ட நின்றா நம்ம கண்ணு கிட்ட ஒரு வெளிச்சமா இருந்துச்சு. இப்ப என்னடா கொஞ்சம் கருப்பாகுதுன்னு தோணும்ல. இல்ல ரூம் லைட் ஆன் பண்ணிட்டா நம்மளுக்கு ரூம் லைட் தெரியும் தெரியும் லாக் பண்ணிட்டா கருப்பா இருக்குல்ல. அதுக்கு ஏன்னா கண்ணுக்கு கண்ண மூட லைட் இருக்காது. நான் வந்து கண்ணு திறந்து லைட்டா பாத்துட்டேன். லைட்டா பாக்கும் போது வந்து அந்த டாக் கிட்ட வந்து ஒரு உருவம் 6 அடி உயரத்துக்கு இருந்துச்சு. ஒன்னும் கூட உருவம் இல்ல உயரம். ஆப்பிள் போல அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு உனக்கு முன்னால பாட்டு பாடிக்கு மேல பாட்டு கேக்குறா. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கன்றாவில இருந்தா 6 அடிக்கு ஒரு உருவம் 6 அடிக்கு உருவம் வந்து பாத்துட்டேன். நான் வந்து இது அன்யூசுவலா இருக்கு, யாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹைட்ல இல்ல, இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சோண்டு கண்ணை திறந்து பாப்போம்ல, கொஞ்சோண்டு அந்த மாதிரி பார்க்கும் போது I can see that person, that thing வந்து moving a bit right to left floating. இது உன்னா கமலாசன் மாதிரி பார்த்து அது ரைட் லெஃப்ட் so floating மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு பின்னால வெளியே ஒருத்த வந்து கண்மணி வெளியே ஒருத்த கண்மணி அன்போட காதல். ஆமா எதுக்கு இல்ல அடுத்த அந்த பாடத்தை ரெடி ஆகும். அவரை மஞ்சு வருவ தீரா அதனாலதான் தூக்கம் இழுக்குதா? தூக்கம் இழுக்குது இப்ப புரியுதுடா. உண்டான மஞ்சு வயசு லூஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன ஆச்சு அந்த உருவம்? உருவம் was there for some seconds lah. then சொன்ன ஐயோ இது வந்துருச்சுல, அது நம்ம வாயில உப்பு தான் எடுத்து போடணும் போலன்னு சொல்லிட்டு பட் ஆமா சீனி போட்டா நல்ல விஷயம், உப்பு போட்டா கெட்ட விஷயம். ஓ நீங்க அப்படி வரீங்க. ஆமா ஏன்னா நம்ம வாய் வச்சோம்ல ஏதாச்சும் வரணுமா, இனிமே கால் கழுவிட்டு வாங்கன்னு தெகோ பண்ணோம்ல, என் கண்ணுல வந்து படுமா அப்படின்னு சொல்லிட்டு குத்திருச்சிங்க. வேற எதுவும் கண்ணுக்கு பட வேண்டியதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பாத்துட்டேன், போச்சுடா இதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் மை ஐஸ்லன்னு நான் மோட்டிவேட் பண்றேன். கண்ணை மூடுது செஞ்சு, ஏன்னா என்னால மூட முடியல, நம்மளுக்கு ஒரு மூட முடியல, நம்ம லைட்டா சரி அது எப்படின்னா இன்வைட்டிங் ப்ளீஸ் கம் ஐ கேன் see you அந்த மாதிரி. சொல்லுங்க ப்ளீஸ் கம். I knew already it is orang minyak lah. எனக்கு தெரிஞ்சிருச்சு orang minyak எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா oily இல்ல, he looks dark brown கருப்பு அந்த மாதிரி. என்ன வெளிச்சமா இருந்தாலும் ஒரு பர்சன் கொஞ்சம் மின்னுக்கு வந்தா நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் கலர் தெரியும். அவன் சட்டை போட்டிருக்கானா அம்மனமா இருக்கானா? இல்ல எனக்கு தெரியல, அவன் ஜஸ்ட் கருப்பா இருக்கான், ஒரு கருப்பு ஷேடோ, வெரி கிளியரான ஷேடோ. மீனா வந்து இஸ் naked. Yeah, that's why I know, but I want to know whether her story is very மாடர்னா இருப்பாரு அவரு. மாடர்னா இருப்பாரு, ஸ்டைலா இருக்கு. இல்ல அவங்க வந்து ஆச்சரியமான குடும்பம், பார்க்க மாட்டாங்க அங்கல. ஐ விஷ் நான் கீழ பார்க்க மாட்டேன், கண்ணு மட்டும் தான் பார்த்தேன், கண்ணு மட்டும் தான் பேசுவேன். நான் வந்து ஐயோ என்னால மூவ் பண்ண முடியலையே இது வேறன்னு சொல்லிட்டு நான் வந்து I face upwards already because அவன் இப்படி வந்துட்டானே, இப்படி வந்துட்டோடனே I face upwards and கண்ணு மூடியே லைக் கொஞ்சோண்டு திறந்து பார்த்துட்டு இருக்கிறேன். Is he going to come up me because I've heard a lot of orang minyak stories lah.
They will come up. அந்த person வந்து he will come on top of you. முட்டி போடுறது இல்ல ஸ்ட்ரெயிட்டா he will come up and sit on us அந்த மாதிரி. அவரோட வேலையே அதுதான். அதனால he was there. இனி மினி மைனிமோ போட்டுட்டு இருந்திருக்காரு போல. யாரை போடலாம் அவன் வேலையே அதுதான். நான் ஆயிட்டேன் again. ஆமாவா? சோ நான் வந்து கடவுளே நானா அப்படின்னு என்ன வரும் அது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஏறிக்கிச்சு. எல்லாமே இறங்கவே இல்லை until he went off from the room. அவனுக்கும் தான் அவனுக்கு தானே மனசுலாய. So என்ன பண்ணா he என்ன திருப்பி he went back to the door, came to my head. அங்க மேல தலை வச்சு படுக்கிற இடத்துக்கு வந்துட்டான். வந்துட்டு எனக்கு வந்து கடவுளே I can feel but how am I to turn and look at his face? நீ ஃபேஸ் பார்த்தா செத்துருவேன் நான் சொல்லிட்டு. தெருவா இருந்தாலும் செத்துருவியா? இல்ல வேற மாதிரி கன்றாவியான மூஞ்சி, like very evil looking, demon looking face. All this happening while you are squinching there, like கண்ணை வந்து ஸ்குவிஞ்ச் பண்ணி தான பாத்துக்கிட்டு. அந்த கொஞ்சம் அந்த குட்டியோண்டு திறந்து நான் முழுசாவே திறக்கல. இல்ல அவனுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது. yeah definitely. நான் உன்ன சொல்றேன் கண்ணை திறக்கல. நீ அந்த நேரத்துல கத்தி இருக்கலாம். ஆமா நீ கத்தலாம். நீ கத்த பாத்து இருக்கிற பத்தியா? இல்ல ஏன்னா நம்மளுக்கு ஒரு தோணும் தெரியுமா, நம்மளுக்கு மூவ் பண்ண வேணும் ஆனா மூவ் பண்ண முடியாது, கத்தணும்னு தோணும். அந்த மாதிரி ஆயிருச்சு. ஆனா என் மைண்ட் வந்து பேசுது, ஐயோ இது வேற கை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு பொசிஷன் மாத்த முடியலையே, அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் மைண்ட்ல. இவன் வேற தலைக்கிட்ட வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படி இருக்கிறேன். நம்ம மந்திரத்தை சொல்லிட்டு ஓம் காம் கணபதி நம்ம பேசி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது விநாயகரை காப்பாத்துவாரன்னு, ஆனா காப்பாத்தல. என்னமா சொல்ற? அவர் ரொம்ப கொஞ்சம் பிஸியா இருந்தாரப்ப, அவருக்கு வர்க் இருக்கு. அந்த டைம் என்ன பண்ண முட்டி போட்டானோ என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, நான் அவன் ஹைட்டால இருந்தான் ஆல்ரெடியா. அவன் கொஞ்சம் குனியணும்ல டு டு எனிதிங் ஆல்சோ. அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு just few seconds யார் சிரிக்கிறா? யார சிரிக்கிறாங்க? அவங்க மூச்சு விட்டுட்டு இருக்காங்க, ஆர்வம் ஆயிட்டாங்க. அவனுக்கு ஏறிடுச்சு கூஸ் பம்ப். கூஸ் பம்ப் சொல்லிதானே. சொல்லுங்கம்மா. So கொஞ்ச நேரம் கழிச்சு I can feel something is stepping on my ears. என்னோட ரைட் காதுல வந்து டப்பிங். எனக்கு தெரியுது என்ன எதுவிடா என்ன கர்மாந்திரம், என்ன கர்மான்னு பண்ணிட்டு இருக்கா, நாக்கா இல்ல வாட் நான்சென்ஸ் நினைச்சிட்டு ஏதோ அப்படி டப்பிங் பண்ணிட்டு இருக்க. I couldn't move, like I was stuck there in that position, you know. சொல்லுமா. So அவன் செஞ்சு அது முடிச்சிட்டு few tapping முடிச்சிட்டு then he எனக்கு தெரியல முடிஞ்சானே, எனக்கு தெரியல. ஆனா டேப்பிங் என்னத்துல டேப் பண்ணான்னு தெரியல. தென் I saw that கருப்போ ஷேடோ வந்து கம்மிங் on top of me but didn't sit on me. ஆனா மேல இருக்கிறான் ஜெயம் ரவி மாதிரி. கவிதையே தெரியும் இருக்கிறான். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டேன். நல்ல வேலை. ஏன்னா I've heard people, Malay friends all told me before, when he's successfully on top of us, he will show his very handsome looking face. ஆமாவா? very good looking இருப்பாங்களாம் orangnya. Okay. அப்ப வந்து அந்த girl who is like literally down him, நம்ம பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இது பாத்துட்டோம்னா நம்ம மயங்கிருவோமா. ஏன்னா அந்த ஐ கான்டாக்ட் கொடுத்துட்டு அப்புறம் என்னாச்சு? அது நான் கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடிட்டோன்னே ஜெனி வந்து ஸ்டில் அது வந்து கட்டி பிடிச்சி நல்லா தூங்கிட்டு இருக்குது பக்கத்துல. இவன் என்ன பண்ணா, இந்த பிள்ளை கண்ணும் திறக்க மாட்டேங்குது, இந்த ஜெனி இந்த ஒன்னொன்னு பிள்ளை வேற கையா கட்டி பிடிச்சி தூங்குதுன்னு சொல்லிட்டு ஜெனி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு புஷ் பண்ணா. pushed her away. She rolled just ஒரு rolling. She turned to her left side already. அவனுக்கு அந்த he can do that
அப்படின்னு நான் அப்பனா நெக்ஸ்ட் வந்து he is going to sit on me and do something lah. So நான் வந்து அந்த ஓம் கம் கணபதியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த கதை அந்த நர்சஸ் இந்த பழைய நர்சஸ்லாம் எனக்கு ஜிஹெச்கேல கதை சொன்னதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே வருது இமேஜினேஷன்ல. Some people they எப்படின்னா அவன் வந்து got seduced by us or what நம்ம கூட குடியிருப்பானா. குடியிருந்துட்டு இப்ப நம்மளுக்கு ஒரு fiancé boyfriend இருந்தா sexually he won't let them be together. அவன் டாமினேட் பண்ணுவான். அவன் வந்து அப்படியே ஒதுக்குவான். ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன சண்டை மூட்டி பிரிக்க விட்டுருவான். ஏன்னா he மச்சான் love our body and our self already. சோ எனக்கு வந்து அதெல்லாம் கதெல்லாம் ஓடணும்னே இவன் கூட குடும்பம் நடத்தணும்னு சொல்லிட்டு வேண்டாம். அப்ப கூட நீங்க கான்செப்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது இவன் கூட வாழலாமான்னு ஒரு ஆப்ஷன் யோசிச்சிருக்கீங்க. நீயே கத்தல நான் இன்னும் கேள்வி இருக்கேன். நீ இல்ல அந்த கம் வந்து she's like அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. So I think she cannot open her mouth. My mind voice தான் நான் உள்ளே தான் நெஞ்சு படப்பட்டு அந்த மாதிரி தான் stuck. I cannot voice or what I cannot move. So ஆனா நான் வந்து அப்படியே என்னோட I don't know lah என்னோட அந்த strength என்ன மூவ்மெண்ட் நம்மளுக்கு பேரலைஸ் கோமால ஆயிட்டு எழுந்திருப்போமே அந்த மாதிரி I tried my level best. Sleep paralysis lah. So I was trying my level best to என்னது கையை நல்லா இருக்கியோ any movement that I can show without just surrendering like that, you know. லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணிட்டேன். லெஃப்ட்டுக்கு டர்ன் பண்ணனே ஐயாக்கு ஒன்றும் பண்ண முடியல. அது என்ன தெரிஞ்சதுன்னா ஆல்வேஸ் ஆன் டாப் தான் சக்சஸ்ஃபுல்லா ஆகுமா ஐயாக்கு. So you ஒரு கழிச்சு படுத்தனால left in the he couldn't sit or he couldn't achieve what he wants lah. நான் கண்ணை ஃபுல்லா மூடிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணிச்சு. மண்டைக்கு மேல டிராவல் பண்ணிட்டு நேரா எங்க போனாரு? நேரா டாய்லெட்க்கு போனான். டாய்லெட்டுக்கா? நேரா பாத்ரூம் ஏறிடுச்சுல கரெக்டானா? அந்த பாத்ரூம் லைட் வாஸ் ஆன். It wasn't on before. அவன் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு he went inside. நான் அப்பயாச்சும் அந்த ஜெனியை எழுப்பலான்னு பார்த்தா அந்த ஸ்டில் மூவ் பண்ண முடியல. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணாம he went out from the bedroom. He just went out. லைட் தேவைப்படுது. எனக்கும் யான்னு தெரியல. அது காலையில வரைக்கும் ஆன்ல இருந்துச்சு. until I woke up. அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு நீ இதெல்லாம் அடுத்த பிறகு யார்கிட்ட சொன்ன? இதெல்லாம் எழுந்திரிச்சுன்னு என்னோட கீழே படுத்து இருக்கிறதுங்க அது எல்லாமே இல்ல. பிகாஸ் காலையில எல்லாமே சொல்ல முடியாது. எல்லாம் பயந்துருங்க ஒரு மாதிரி எல்லாம் இதாயிருன்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜெனிக்கு மட்டும் தான் சொல்லிட்டு. சரி, அந்த இடத்துல அதுக்கு நடந்த முன்னாடி அந்த இடத்துல இருந்தீங்களா இல்ல அதுக்கப்புறம் வெளியேட்டீங்களா? இல்ல அதுக்கப்புறம் வந்து இன் 3 days டைம் ஃபார்ச்சுனேட்லி அலோஸ்தால டயாலிசிஸ் சென்டர்ல 8 பிள்ளைங்க தேவைப்படுதுன்னு கால் வந்துச்சு கிளினிக்கல் இன்ஸ்ட்ரக்டருக்கு. ஸோ கேன் யூ சென்ட் ஃப்ரம் ஜித்ரால 8 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அதுல சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டோன்னே ஐ எஸ்கேப் ஃப்ரம் தட்லாம். பட் டிட் யூ மேக் போலீஸ் ரிப்போர்ட் எனிதிங்? நோ நம்ம அந்த அறிவுலாம் அந்த டைம் இருக்காது. ஓகே, பட் ஐ திங்க் நீங்க யாராச்சும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண நேரா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருங்க. Yeah, because could be anything. Yeah, could be anything. இது நாங்க சிரிச்சு பேசினா கூட இது கொஞ்சம் சீரியஸான விஷயம் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல போறீங்க. ஓகே, பட் என்னன்னா நாங்க நிறைய இந்த orang மீனியா பத்தி கேட்டிருக்கோம். இது வரைக்கும் கதையா நம்ம ஃபர்ஸ்ட் டைம். கரெக்ட். ஓகே. Thank you so much அனிதா, கதையை வந்து ஷேர் பண்ணதுக்கு. Thank you so much. Yeah, thank you so much. All right, sure. Bye. Okay, bye. Okay, actually orang மீனியோட வந்து லெஜெண்டரி உண்மையில அதோட லெஜெண்டரி கதை பார்த்தீங்கன்னா he has to, if I'm not mistaken, he has to rape like 100 girl in order to become like a human again. No human again. அவன் ஹியூமனா தான் இருந்தான். Okay, it was cursed by the jinn. வந்து அவன் ஏதோ ஒரு wish கேட்டிருப்பான். Actually he wanted to be immortal or something like that. So that is the reason why he need to sleep with 100 and the girl has to be virgin. இது தெரியல, but I know what orang minyak is, what she's like. So okay, that is the legend. But after that, people use this reason to become really thief, like வீட்டு உடைச்சி போடுறது, and then they actually rape girls and everything, but they were using grease on their body. And இன்னொன்னு இது வந்து ஹங்கரி கோஸோட டேவா எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களா? இது லாஸ்ட் டே நினைக்கிறேன். ஆமா. இல்ல இன்னைக்கு ஆரம்பிக்கல. இல்ல முடிஞ்சிச்சா? இன்னைக்கு லாஸ்ட் டே. இன்னைக்கு கடைசி நாள். சோ உங்களுக்கு தெரியும் நாங்க எப்ப பாட்காஸ்ட் ஷூட் பண்றோம். ஓகே, சோ ஆனா இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரப்படா, நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா just remember, even if you become paralyzed everything, it's very important
to make a report about this. ஏன்னா இது ஆக்சுவலி குட் பி எ பர்சன் ஹூஸ் டேக்கிங் அட்வான்டேஜ். Yeah, so I understand when she was young, she couldn't have the accessibility to make these things. But நீங்க வந்து you're more people who are at this generation, they are more well aware. So remember, make a police report, tell people around, and immediately if that situation happens, find the willpower to actually scream. அவ்வளோ பேர் கூட்டத்தில் you can be saved. So just find the willpower. So just remember, நீங்க 10 பேர் இருந்தா கூட ஒரு ஆம்பளை அடிச்சிடலாம். 10 பேருக்கும் தேவை. நீங்க 5 பேர் இருந்தாலே அவனை வந்து ஏதாச்சும் பண்ணிடலாம். ஸோ அவன் சொன்ன மாதிரி தான் எந்த டைம்ல வந்து இந்த யாருமே வந்து அட்வான்டேஜ் எடுப்பாங்க. ஸோ இது கத்திருங்க, ஏன்னா எவ்வளோ பார்த்து கத்துறது பார்த்தாலும் எல்லாரும் வந்துடுவாங்க. ஆமா. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, இந்த எபிசோட் கொஞ்சம் சீரியஸாக வச்சு கொஞ்சம் ஜோக்கா போயிடுச்சு. ஆமா. ஸோ இது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். ஆனா நீங்க சொல்லுங்க காமெண்ட்ல எப்படி இருக்கு, என்ன மாதிரி எபிசோட் இருக்கு. எப்படி சொன்னாலும் ஏதாவது சொல்லுவாங்க, என்னது பூனை கொண்டு படுத்தேன்னு சொல்லுவாங்க. பூனை நாங்க வந்து ரொம்ப பூனைனால தான் நாங்க இது மாதிரி பண்ணதில்ல, எதுவுமே நாங்க பண்ணதில்ல. பூனை தான் யாரும் பூனை லவ் கொடுக்கறது இல்ல. இதுக்குள்ள இந்த வாட்டி போதுங்க, நாங்க கொடுத்த லவ் எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுமா? அதையும் பண்றதுக்கு ரெடி. நீங்க லவ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு லவ் பண்றதுக்கு ஆளுகை தேடி கொடுக்கணும். ஸோ ஆனா மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கதை இருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருந்து அனுப்புங்க கதையை. ஏன்னா நாங்க வந்து எப்பவுமே வந்து நீங்க சண்டே பாக்குறீங்க, பை வெனஸ்டே தேர்ஸ்டேக்குள்ள நாங்க ஃபோன் அடிச்சிருவோம். ஸோ அந்த நேரத்தில் நீங்க கதையை கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அதே நேரத்தில் நீங்க லேட்டா கூட கதை கொடுத்தா நாங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து கால் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் லாஸ்ட் காலர் we picked a story that was 3 weeks ago. So we still pick, we got so many stories to pick. But if you want to be part of the stories, do let us know. அதே நேரத்தில் உங்களுக்கு நான் கால் எல்லாம் பேச விரும்பல, என் போன்ல பேச விரும்பல, கதை மட்டும் அனுப்புறேன்னா கதையை அனுப்புங்க. இமெயில் பண்ணாதீங்க, அந்த லிங்க்ல அனுப்புங்க. ஃபுல் கதை நீங்க அனுப்புங்க. அவன் வந்து படிச்சிருவான், நான் படிச்சிருவேன். நான் அந்த அடுத்த வாரத்துல இருந்து கதை படிக்கிறியா? கதை படிக்கிறேன், அனுப்புனா கதை படிக்கிறேன். அது மட்டும் இல்ல, 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா நாங்க பேய் வீட்ல இருந்து ஒரு லைவ் ஷோ நடக்கலாம்னு இருக்கோம். ஆமா. சோ லைவ் ஷோல ரெக்கார்ட் ஷோ அதே நேரத்துல 25,000ல நாங்க லைவ் ஷோ பண்ணலாம்னு இருக்கோம். So we want to hit this 25,000 by end of the year. டிசம்பர்ல நாங்க வந்து ஒரு லைவ் ஷோ பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதனால உங்களால தான் முடியும். ஆமா. ஸோ நீங்க அப்படி எங்க அடுத்த லைவ் ஷோ பண்ணலான்னு ஐடியா இருந்தா கூட கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. கமெண்ட் மட்டும் பண்ண முக்கியம் இல்லை, அந்த 25,000 வரணும். உங்க ஃப்ரெண்ட் கூட்டி எல்லாரும் கூட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம ஆர்மி கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்றாங்க. கிறிஸ் நம்மளுக்கு இப்ப உங்க பேர் வச்சிட்டாரு, டாஸா வாரு. With that being said, thank you so much for watching. My name is Jivan. I'm Davi Punan. And I'm Chris. டாவி போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. அது இன்னும் பார்க்கல அவரு. நான் நினைக்கிறேன் அடுத்த லோகோ பண்ண போறேன். SUPER நான் DAV. டாவி விட்டு பூனை ரொம்ப நீட்டா இருக்கு. எங்க எப்பங்க முடியும்? என்ன வால்போர்ட் வந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்? Alright, thank you so much for watching. See you in the next time. Bye.